Number 15, Kambaramayana, 22nd June, IST, 8 AM. Okay. Deepak, please. Yeah. So 218ஆம் பாடல். ஓசனை பல கடந்து இனி ஓர் ஓசனை இயேசு அருதவன் உரையிடம் இது என்றுழி பாசிழை மடந்தையர் பண்ணசாலை செய்து ஆசு அறம் அருந்தவத்தவரின் வைகினார். ஓசனை பல கடந்து மன்னனிடம் விடை பெற்றுச் சென்ற அப்பெண்கள் பல ஓசனை கடந்து சென்று இயேசு அருதவன் உரையிடம் குற்றமற்ற தவமுனிவன் வாழும் இடம் இதுவாகுமென இனி ஓர் ஓசனை என்றுழி இனி ஒரு யோசனை தூரம் தான் இருக்கிறது என்று கூறப்படும் இடத்தில் பண்ணசாலை செய்து தழை குழை கொம்புகளால் உறைவிடம் அமைத்து பாசு இழை மடந்தையர் பசிய அணிகலன்களை அணிந்த அப்பெண்கள் ஆக அரும் அருந்தவத்தவரின் மறுத்த அரிய தவத்தினர் போல வைகினார் அங்கு வாழத் தொடங்கினர். ஓசனை யோசனை ஏசு பிளஸ் அரு ஏசரு பிறரால் பழிப்பதொழித்து என்ற குரல் ஒப்பிடத்தக்கது. உழி இடம் பசுமை பிளஸ் இழை பாசிழை பசுமையான அணிகலன்கள். பண்ணசாலை இலைக்குளில் அரசனை தொழுது தேரேறி சென்ற அம்மகளிர் பல யோசனை தூரம் கடந்து முனிவர் இருக்கும் இடத்திற்கு ஒரு யோசனை தூரம் தானுள்ள என்னும் இடத்தில் உறைவிடம் அமைத்து தவ முனிவர்களைப் போல வாழலானார் என்பது கருத்து. பர்ணசாலை வந்து தமிழ்ல பண்ணசாலைன்னு இருக்காங்க. கிளம்பி போறாங்க. ஒரு இடத்துல இது கொஞ்சம் தூரம் இருக்கிற இடத்துல பண்ணசாலை போட்டு தங்குறாங்க. அவர் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு யோஜனை தூரம் தான் இருக்குன்ற இடத்துக்கு போயிட்டு அங்க அந்த பர்ணசாலையை போட்டு அவருக்காக அவர் இருக்கும் இடத்தை அடையறதுக்கு பாக்குறாங்க. அடுத்தது தவ முனிவர்களை போல வாழலானார். அவர்களே தவ முனிவர்களை போல இருக்காங்க. ஏசுனா குற்றமற்ற, ஆசுனா ஆசு அரும் அரும் ஆசு அரும் எங்க இருக்கு? ஆசு அரும் அருந்தவன். ஆசுனாலும் குற்றம்ன்ற மாதிரிதான் போட்டிருக்குல்ல. குற்றம் மறுத்த அரிய தவத்தன, குற்றம் அறுத்த, குற்றம் மறுத்த இல்ல, குற்றம் அறுத்த பிரிச்சுக்கணும். குற்றங்களை விட்ட, குற்றங்கள் இல்லாத அரிய தவத்தினர். இந்த தவத்தினர் வந்து குற்றம் இல்லாதவர்கள் போல அங்கு வாழத் தொடங்கினர். அவர்கள் அங்கு அந்த பெண்கள் அங்கு வாழத் தொடங்கினர். ஒரு யோஜனைங்கிறது 10 மைலோ. யோஜனைன்னு சொல்றது ஓசனைன்னு போட்டிருக்கு. என்னங்க புரியல எஸ்கே, சாரி. 10 மைல்ஸ் தான். கடம் கடம் ஒரு யோசனை வந்து ஃபிராக்ஷன் ஆஃப் கடம் அப்படிதான் போட்டிருக்காங்க. 10 மைல் தான் போட்டிருக்காங்க. ஓகே, புரியுது இல்லையா? இந்த செய்யுள் புரியுது. யோசனைனா 4 காதம். காதமும் உண்டு, காதம்னு சொல்லுவோம். ஒரு யோசனை வந்து 4 காதம். ஒரு காதம் என்னன்னு தெரியலையே. டிவைடட் பை 4. 2 காதம் வந்து 10 மைல்னு போட்டுருக்கு. யோஜனைனா இதுல ஒரு காதம் வந்து கிட்டத்தட்ட ஒரு காதம் 10 கிலோமீட்டர். யோஜனைங்கிறது 4 காதம், 40 கிலோமீட்டர். 40 கிலோமீட்டர். ஓகே ஓகே. கிலோமீட்டரா மைலா சார்? கிலோமீட்டர். கிலோமீட்டர். ஆக்சுவலா இது நான் ஒரு வெப்சைட்ல பார்த்தா ஒரு மாதிரி போடுறாங்க. ஒரு மாதிரி போட்டுருக்கு. ஆமா ஆமா. அதனால நம்ம குத்து மதிப்பா 40ல இருந்து 50 மைல் 50 கிலோமீட்டர் கணக்கு வச்சுப்போம். ஓகே. ஒரு காதம் அப்ப ஒரு யோஜனைங்கிறது 4 காதம். 4 காதம். காதம் வந்து ஒரு காதம் வந்து 10 கிலோமீட்டர். அதான் 40 கிலோமீட்டர் தள்ளி இருந்து அந்த முனிவரை எப்ப போய் பாக்குறதுன்னு நினைச்சேன். அதான் இவங்க நடக்கிற ஸ்பீடுன்னு பார்த்தா 40 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் நடக்கணும் தொடர்ந்து. அவ்வளவு தள்ளி
ம். வேற எங்கேயோ போறோம். அவன் எப்படி போயிருப்பான்? Anyway, அந்த பாடல் புரியுறதா எல்லாருக்கும்? இப்போ அடுத்த பாடல் போவோம். போலாம். சோ 219 அருந்தவன் தந்தையை அற்றம் நோக்கியே கருந்தரங் கண்ணியர் கலை வலாளன் இல் பொருந்தினர் பொருந்துபூ விலங்கு எனாப் புரிந்து இருந்தவர் இவர் என இணைய செய்தனர். அருந்தவன் தந்தையை அற்றம் நோக்கியே அரிய தவத்தை உடைய கலைக்கோட்டு முனிவனது தந்தையாகிய விபாண்டகர் இல்லாத சமயம் பார்த்து கரும் தடம் கண்ணியர் கலைவலாளன் இல் பொருந்தினார். கரிய அகன்ற கண்களை உடைய அப்பெண்கள் எல்லா கலைகளிலும் வல்லவராகிய அம்முனிவரின் கூடிலை அடைந்தனர். பொருந்துபூ அங்கனம் அடைந்த போது விலங்கு எனா புரிந்து இருந்தவர் மனிதர்களை விலங்கினங்களோடு ஒப்ப மதித்து இருக்குமவன் முனிவர்களே இவர் என இணைய செய்தனன். இவர்கள் என கருதி பின்வருமாறு செய்யத் தொடங்கினான். அற்றம் சமயம் மறைவு கண்களால் மயக்கி வசப்படுத்தும் தன்மையால் கருந்தரங் கண்ணியர் என்கிறார். கலைவலாளன் எல்லா கலைகளிலும் வல்லவன் கலைக்கோட்டு முனிவன் பொருந்துபூ பொருந்த செய்பு என்ற வாய்ப்பாட்டு வினையச்சம் எனா என்று செய்யா என்ற வாய்ப்பாட்டு வினயச்சம் தந்தையில்லாத தருணத்தை எதிர்பார்த்திருந்த அம்முனிவனது உரையுளை அடைந்த அப்பெண்கள் தன்னை போன்ற தவ முனிவர்கள் இவர்கள் என கருதி உபசரிக்க தொடங்கினான் என்பது கருத்து. ஓகே, ஸோ அங்கிருந்து அவங்க விவாண்டகர் இல்லாத நேரத்துல அந்த முனிவரோட பிளேஸ்க்கு ரீச் ஆகுறாங்கன்ற மாதிரி இருக்கு நினைக்கிறேன். முனிவரோட இடத்துக்கு போயிருக்காங்க. முனிவருக்கு வந்து இவங்களை பார்த்த உடனே நம்மள மாதிரி இவங்களும் முனிவர்கள் நினைச்சு ஒரு சேவை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆச்சரியமா இருக்கு. எல்லாத்தையும் மிருகம் நினைச்சிருப்பாரு, ஆனா மிருகம் நினைக்காம ஒரு சேவை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. புரியல. விலங்கு என புரிந்து இருந்தவர்னா மனிதர்களை விலங்குகளோட ஒப்ப மதித்து அது போன வாரம் ஆக்சுவலா அது படிச்சோம். இவர் வந்து இந்த கலைக்கோட்டு முனிவர் வந்து காட்டுக்குள்ள இன்னொரு அவங்க அப்பாவை தவிர இன்னொரு மனுஷனையும் அவர் பார்த்தது இல்லை. அதனால அவருக்கு வந்து ஏன்னா இவருக்கு வந்து முகத்து யூனிகார்ன் மாதிரி நெத்தியில ஒரு கொம்பு இருக்கும். அதனால இவர் வந்து உண்மையான மனுஷங்களை பார்த்து மற்ற மனுஷங்களை பார்த்தா அவர் வந்து அவங்களதான் மிருகமா பார்ப்பாரு. அதனால அவர் மனுஷங்கள்லாம் மிருகம் இருக்காரு, தான் தான் இயல்பானவர்னு. அதுதான் அவங்க இங்க போடுறாங்க. மனிதர்களை விலங்குகளோட ஒப்ப மதித்து இருக்கும் அவன். ஒண்ணு இவங்க முனிவர்கள் போல வந்திருக்காங்கன்றது ஒண்ணு. செகண்ட் அவங்க அதான் அந்த கருந்தடம் கண்ணியர் அந்த கண்களை வச்சு வசப்படுத்துறதுனால அதனால இவங்க இதாயிட்டாங்க நினைக்கிறேன். ரெண்டுதான். அவருக்கு அதெல்லாம் தெரியாது. அவர் நினைக்கிறார் இவங்களும் நம்மள மாதிரி ஒரு விலங்குதான், நான் முனிவரா இருக்கா மாதிரி அவங்களும் முனிவரா இருக்காங்க, அதனால அவர்களுக்கு நான் பணிவிட செய்யணும் அப்படின்னு நினைச்சுட்டார். இப்போதைக்கு அவருக்கு எதுவும் இவர்களை பற்றி ஒண்ணும் தெரியாது. அவர்கள் முனிவர்கள் நினைச்சுக்கிறார், விலங்குன்னு நினைச்சுக்கிறார். அந்த மாதிரி ஒரு விலங்கு, தானே ஒரு விலங்குன்னு இவர் நினைச்சுக்கிறார். அதனால விலங்குன்னு நினைச்சுட்டார். So 220 அருக்கியம் முதலினோடு ஆசனம் கொடுத்து இருக்க என இருந்த பின் இனிய கூறலும் முறுக்கு இதழ் மடந்தையர் முனிவனை தொழா பெருக்கென எழுந்து போய் புறையுள் புக்கினர். அருக்கியம் முதலினோடு அருக்கியம் முதலான உபசரிப்புகளோடு ஆசனம் கொடுத்து அமர்வதற்கு உரிய ஆசனமும் தந்து இருக்க என இருந்த பின் அமர்வீராக என முனிவன் கூற அந்த மகளிர் அமர்ந்ததன் பின்னர் இனிய கூறலும் இனிய உரையால் முகமன் கூறி வரவேற்க முறுக்கு இதழ் மடந்தையர் முறுக்கம் பூ போன்ற உதடுகளை உடைய அப்பெண்கள் முனிவரை தொழா அந்த முனிவனை தொழுது பின்பு பெருக்கென எழுந்து போய் விரைந்தெழுந்து சென்று புறையுள் புக்கினர். தமது பண்ணசாலையை அடைந்தனர். அருக்கியம் கை கழுவ நீர் தருதல் வீட்டுக்கு வந்த விருந்தினரை உபசரிக்கும் முறைகளாக கை கழுவவும் கால் அலம்பவும் வாய் கொப்பளிக்கவும் நீர் தருதல்
கூறப்படும் இவைகளை அருக்கியம், பாத்தியம், ஆசமணியம் என்பர் வடநூலார். அதனை இங்கு கம்பரும் அருக்கியம் என்றார். ஆசனம் இருக்கை, இனிய கூறல், முகமன் கூறுதல். முறுக்கு முள் முருங்கைப்பூ பெண்களின் உதடுகளுக்கு இம்மலரை ஓமை என்று கூறுவர். தொழா தொழுது செய்யா என்ற வாய்ப்பாட்டு வினையெச்சம். பெருக்கென விரைவு குறிப்பு சொல். குறை வீடு இங்கு பண்ணசாலையை குறிக்கும். வந்த மகளிரை முனிவர்கள் எனக் கருதி அருக்கியம் முதலியன தந்தும் ஆசனமளித்தும் முகமன் கூறியும் உபசரித்து கலைக்கோட்டு முனிவனை அப்பெண்கள் தொழுது விரைந்தெழுந்து உறைவிடம் சென்றனர் என்பது கருத்து. உபசரிக்கிறது தான் போட்டிருக்காங்க. முனிவர்கள் நினைச்சு யாராவது கர்ணன் படம் பார்த்திருந்தீங்கன்னா அதுல கர்ணன்ட்ட போய் கிருஷ்ணர் கடைசி சீன்ல உன்னோட புண்ணியம் எல்லாம் எனக்கு கொடுன்னு கேட்கச்சே கையில தண்ணியை விட்டு கழுவிட்டு அப்புறம் அதை வாங்கிப்பாருல, அது மாதிரி பண்றதுதான் அர்க்கியம். எது கொடுத்தாலும் கையில கொஞ்சம் தண்ணி விட்டு கழுவி சொல்லிட்டு அப்புறம் அந்த தானம் பண்ணுவாங்க. அது ஒரு ரிச்சுவல். இதுக்கு நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல மேடம், அதாவது தசரதர் எல்லாருக்கும் தண்ணீர் விட்டு தார கொடுத்து எல்லாரும் அவருக்கு கையே நனைஞ்சிருக்கு. எல்லாருக்கும் கை நனைஞ்சு பாத்தியம் ஆச்சமனியம். பிள்ளையார் பூஜையில கூட சொல்லுவாங்க அது. புரியுதுல? புரியுது. அடுத்தது போறேன். 221. திருந்து இழையவர் சில தினங்கள் தீர்ந்துழி மருந்தினும் இனியன் வருக்கை வாழை மா தரும் கனி பலவொடு தாழை இன்கனி அருந்தவ அருந்து என அருந்தினான் அரோ. திருந்து இழையவர் திருந்திய அணிகலன்களை அணிந்திருப்பவர்களாகிய அப்பெண்கள் சில தினங்கள் தீர்ந்துழி சில நாட்கள் சென்ற பிறகு மருந்தினும் இனியன அமுதத்தை விட இனிமையாகிய வருக்கை வாழை மா பலா வாழை மா எனும் மூவகை மரங்களும் தரும் கனி பலவோடு தருகின்ற பழங்கள் பல உடனே தாழையின் கனி தேங்காய்களையும் கொணர்ந்து அருந்தவ அருந்தென அரிய தவமுனிவரே இவற்றை அருந்துவீராக என வேண்ட அருந்தினான். முனிவனும் அவற்றை உண்டான். அரோ அசை இழை மணிகள் பதித்து செய்யப்பட்டமையால் அப்பெயர் பெற்றதென்பர். திருந்திழை இப்பொழுது அம்மகளிர் திருத்தமான நகைகள் அணிந்து வந்திருந்தனர் என்பது குறிப்பு. தீர்ந்துழி என்பதில் உழி காலப்பொருளை உணர்த்தும். மருந்து அமுதம், வருக்கை பலா, தாழை தென்னை, தாழையின் கனி தேங்காய், தெங்கின் பழம் வீழ என்பது சிந்தாமணி. தமது உறைவிடம் சென்ற மகளிர் சில நாட்கள் கழித்து மீண்டும் முனிவரிடம் வந்து பல வகை பழங்களை தந்து உண்ண வேண்டினர். அம்முனிவனும் அவற்றை உண்டான். அவங்க திருப்பியும் அங்க முனிவன் இருக்கிற இடத்துக்கு போய் மீட் பண்ணி பழங்கள் எல்லாம் கொடுத்து பழகிற மாதிரி இருக்கும். அடுத்தது வாசிக்க நினைக்கிறேன். அடுத்தது போட்டா 222. இன்ன பல் பகல் இறந்த பின் திரு நல் நுதல் மடந்தையர் நவை இல் மாதவன் தன்னை எம் இடத்தினும் சார்தல் வேண்டும் என்று அன்னவர் தொழுதலும் அவரோடு ஏகினான். இன்னை பல் பகல் இறந்த பின் இன்னென பல் பகல் இறந்த பின் இவ்வாறு பல நாட்கள் சென்ற பின் திருநல் முதல் மடந்தையர் அழகிய நல்ல நெற்றியுடைய அப்பெண்கள் நவை இல் மாதவன் தன்னை குற்றமில்லாத சிறந்த தவத்தை உடைய அக்கலைக்கோட்டு முனிவனை எம்மிடத்தினும் சார்தல் வேண்டும் என்று எங்கள் இருப்பிடத்துக்கும் தாங்கள் எழுந்தருள வேண்டும் என்று கூறி அன்னவர் தொழுதலும் அம்மகளிர் வணங்கி வேண்டிட அவருடன் ஏகினான். அம்முனிவனும் அவர்களுடன் சென்றான். இன்னென இவ்விதமாக இருத்தல் கழித்தல் பகல் நாள் திரு அழகு மடந்தையர் இளம் பெண்கள் மடம் இளமை நவை குற்றம் அப்பெண்கள் விவாண்டகர் இல்லாத சமயம் பார்த்து பல நாட்கள் வந்து பழகியவர்கள் ஒரு நாள் எம் இருப்பிடத்திற்கும் வர வேண்டும் என்று தொழுது வேண்ட கலைக்கோட்டு முனிவன் அவர்களுடன் செல்லலானான் என்பது கருத்து.
நவையில் மாதவன். மாதவன் பெரிய தவம் செய்தவன் அர்த்தம். மாதவன் தன்னை. நவையில் குற்றமில்லாத மாதவன் தன்னை. பெரிய தவம் செய்தவன், தவ முனிவன், தவம் மாதவன். அடுத்த பாடல் படிக்கலாமா? அடுத்து போலாம். காவியா. விண்முறும் உவகையர் வியந்த நெஞ்சினர் அம்ம ஈது இது என அகலும் நீள்நெறி செம்மையின் முனிவரன் தொடர சென்றனர் தம் மனம் என மருள் தையலாளர்களே. விண்முறும் உவகையர் விளங்கி பெருகும் மகிழ்ச்சி உடையவராயும் வியந்த நெஞ்சினர் பெருமிதம் கொண்ட மனது உடையவர்களாகவும் மருள் தையலாளர்கள் மருண்ட கண்களை உடைய அம்மாதர்கள் செம்மையின் முனிவரன் தொடர சிறந்த அம்முனிவர் அவர்கள் தொடர்ந்து வர அகலும் நீள் நெறி அகண்ட நீண்ட அந்த வழியிலே அம்ம ஈது இது என எங்கள் இருப்பிடம் இதுதான் என்று தம் மனம் என சென்றனர். வேகமாக செல்லும் தமது மனம் போல சென்றனர். ஓகே, விண்முதல் விளங்கி பெருகுதல். அம்மா வியப்பு குறிப்பு, அது கிராமர் எனக்கு கரெக்டா தெரியல. வியத்தல் எவராலும் இயலாத செயலை செய்தோம் என்று பெருமிதம் அடைதல். ஓகே, மனம் என மனத்தின் வேகத்தை போல ரொம்ப சீக்கிரமா கூட்டிட்டு போயிட்டாங்க. ரொம்ப அப்படி பொருள் இருக்கான்னு எனக்கு தெரியல. ரொம்ப ஆர்வத்தோட கூட்டிட்டு போனாங்க. இதுதான் என் வீடு, இதுதான் நம்ம தங்குற இடம். இங்கதான் இருக்கு பக்கம் தான் இருக்கு. ஈகரா கூட்டிட்டு போனாங்க. நம்ம மனம் வேகமா செல்ற அளவுக்கு அந்த ஒரு வேகத்தோட அந்த முனிவரை கூட்டிட்டு போனாங்க அப்படின்னு அர்த்தம் நினைக்கிறேன். ஓகே, மருள் மருண்ட கண்களினுடைய மாதிரி. ஏதாவது கேள்வி இருக்கா? இல்ல, எனக்கு இல்ல. எனக்கு இதுல ஒரு இது ஞாபகம் வருது. ராமரோட அந்த அம்பு போறது என்ன ஸ்பீடுன்னு சொல்லி அது சொல்லும் போது சொல்லக்கும் கடிய வேகம்னு சொன்னாங்களாமா. அதாவது மனம் இப்போ ஒரு சொல்லும் போது நமக்கு டக்குன்னு அது புரியுது இல்லைங்களா? அத மனத்தோட வேகம்ன்ற மாதிரி அது சொல்லுக்கும் கடிய வேகம்ன்றது அந்த அம்பு அந்த ஸ்பீட்ல போச்சு, மனத்தோட ஸ்பீட்ல போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. மனத்தோட வேகமே மனோவேகம், வாயு வேகம், காத்து மாதிரி மனத்தோட வேகம். அந்த அம்பு அவ்வளவு ஸ்பீடா போச்சு அப்படி சொல்லுவாங்க. ஆமா, அதே மாதிரிதான் இங்கேயும் அந்த வேகம் தானே வருது. தம் மனம் வேகம் அப்படிங்கிற ஒரு இதுதான் வருது. ஒருவேளை இந்த முனிவரை நம்ம இங்க கூட்டின்னு வந்துட்டோம் அப்படிங்கறதே அவங்களுக்கு ஒரு பெருமிதமா இருந்திருக்குமோ? ஆமா, மத்த யாரும் செய்ய முடியாது. முனிவரை கூட்டின்னு வர்றது அது பெரிய விஷயம். அதை நாம செய்துட்டோன்ற கூட ஒரு பெருமிதம் அவங்களுக்கு இருக்கும். அதான் போட்டிருக்காங்க, சோதனை செய்தோம் என்னும் பெருமிதம் அடைதல். அடுத்த பாடல் 224. வளநகர் முனிவரன் வரும் முன் வானவர்களின் அமரர்கடு என கருகி வான்முகில் சலசல என மழை தாரை காண்றனர் குலனோடு நதிகள் தம் குறைகள் தீரவே. ஓகே, முனிவரின் வளநகர் வருமுன் கலைக்கோட்டு முனிவர் அந்த வளம் பொருந்திய நகருக்கு வர்றதுக்கு முன்ன வான்முகில் வானவன் கலன் அமரர்கடு என கருகி பெருமேகங்கள் சிவபெருமானோட கழுத்துல இருக்கிற நஞ்சு எப்படி கருப்பா வருமோ அந்த மாதிரி குலனோட நதிகள் தம் குறைகள் தீர, குளங்கள் ஆறுகள் குறை தீரும்படியாக, அதாவது நிறைஞ்சிருக்கிற மாதிரி தண்ணி மழைத்தாரை சலசல என காண்டன. மழைத்தாரைகள் சலசல என்று ஒளியுடன் பொழுந்தன. வருமுன்ங்கிறது இந்த இடத்துல வரத்துக்கு முன் அதுதான் சொல்றாங்க. காலம் முன் காலம். வானவன் பெரியோர் இந்த இடத்துல சிவபெருமானை குறிக்குது. களவன்கிறது கழுத்து. களவன் கழுத்து கடு. களவன் நெஞ்சு.
ஓகே, கடுங்கிறது நெஞ்சு. ஓகே, குறைகள் தீர நீர் நீர் இல்லாமையாக தண்ணி வந்தோம்னா அந்த குறைகள் தீருது. குளன் வந்து குளன்கிறது மான போலி என்ன எழுதிருக்காங்க எனக்கு புரியல. அது வந்து போலிங்கிறது ஒரு இலக்கண குறிப்பு, இலக்கண குறிப்பு மாதிரி இன்னொன்னு ஒலிக்கிறது. குளம்ங்கிறது குளன்னு ஆயிடுத்து, இன்னும் வந்துருக்கு இலக்கணத்துல. சாரி சொல்லுங்க. இல்ல அது அப்ரிவேஷனா மேன போலிங்கிறது? இல்ல இன்னும் வந்து குளம்ன்றது இம் இல்லையா, இம்ங்கிறது இன்னாக இருந்து ஒரு போலியா அந்த இடத்துல அது இருக்கு. இட் இஸ் நாட் இன், ஆக்சுவலி இட் இஸ் இம். குளம்ங்கிறது குளன்னு வந்துருத்து அப்படின்னு சொல்லு. குளனோடு நதிகள், குளங்களும் ஆறுகளும். இந்த குளனோடுன்றது குளன்றது இன்னு இருக்கு, ஆக்சுவலா குளமோடுன்னு இருக்கணும். பட் அந்த செய்யுளுக்காக ஒரு குளனோடுன்றது அது அலவுட், அது ஒரு போலி. இதுக்கு பதில் அது சும்மா அது அந்த இடத்துல போலியா இருக்கு. அதாவது அது அதே மாதிரி நம்ம அந்த வார்த்தை அந்த கரெக்டா வர்றதுக்காக அப்படி எழுதுறாரு. அந்த பாடல் சொன்னாலும் நல்லாதான் இருக்கு, குளனோடுன்னு சொன்னாலும் நல்லாதான் இருக்கு. புரியல. குளனோடு அப்படிங்கிற குளனொடுன்றது வந்து சளசள என மழைத்தாரை காண்றன குளனோடு நதிகள் அப்படின்னு சொன்னோம்னா அந்த பாடலுக்கு அது பொருத்தமா வருது, பாட்டுல வருது. பட் ஆக்சுவலி அது இம்முதான், குளம்னு இருக்கணும், அது இன்னா எடுத்து. இம் இன்னாது போலி, இம் இன்னானது போலி. போலி ஒரு போர்ஷன் இருக்கு இலக்கணத்துல. சலசலங்கிறது அதே மாதிரி போலி குறிப்பு அதை பார்த்திருக்கோம். காண்றன வந்து சொரிந்தன பெய்தன அந்த கணக்குல. முனிவர் வந்து நகருக்கு வருவதற்கு முன்னே மழை பொழிந்தது என்று கருத்து. அவர் வந்தா மழை பொழி. ஓகே ஓகே ஓகே. அடுத்து பாடல் போலாமா? ஆனா அவர் போற இடத்துல எல்லாம் மழை பெய்யுது, அவர் இருக்கிற இடத்துல மழை பெஞ்சிட்டே இருக்கணுமே நியாயமா பார்த்தா. முதல்ல வரும்போதுதான் மழை பெய்யுங்க, அது இருக்கும் போது அப்புறமா பெய்யும். புது விளக்கம்லாம் இல்ல, அது ஒரு நிஜமாவே ஒரு பாடல் அந்த மாதிரி எங்க இருக்குன்னு நினைக்கிறேன். முதல்ல அடி வைக்கும் போது நமக்கு எல்லாம் கொடுப்பாங்க. அது நம்ம நிறைய படத்துல கூட பார்த்திருக்கோம். படத்தை கூட பார்த்திருக்கோம். வந்த உடனே மழை கொட்டிடும். கரெக்ட். 225 பெரும் புனல் நதிகளும் குளனும் பெட்பு உற கரும்போடு செந்நெலும் கவின் கொண்டு ஓங்கிட இரும்புயல் ககன மீது இடைவிடாது எழுந்து அரும்புனல் சொரிந்த போது அரசு உணர்ந்தனர். பெரும்புனல் பெய்த மழையால் பெருகிய, அதாவது நிறைய வெள்ள நீரால் நதிகளும் குளங்களும் பெட்போற, ஆறுகள் நதிகள் அது எல்லாமே வந்து குளம் வந்திருக்கா, குளமும் இங்க பெட்பு ஊரனா பெட்புன்றது விருப்பம்னு அர்த்தம் போல இருக்கு. சோ அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ப அந்த ஆறுகள் நதிகள் எல்லாம் வந்து நிறைஞ்சு இருக்க. கரும்போடும் செந்நெல்லும் கவின் கொண்டு ஓங்கிற, கரும்பும் செந்நெல்லும் இங்க பயிரும் எழுதியிருக்காங்க. பயிரும் அழகு கொண்டு செழிப்பா இருக்கிற மாதிரி செழிப்பா இருக்கு. இரும்புயல் ககன மீது எழுந்து, பெரும் மேகங்கள், ககனம்ங்கிறது வானம் நினைக்கிறேன், கீழே இருக்கும்னு நினைக்கிறேன். பாக்கலாம். ககன்ங்கிறது சான்ஸ்கிரிட் வேர்டு, தமிழ்ல ககனம்னு எழுதிருக்காங்க. ககனம்னா வானம் தான். வானம், ககன்னா வானம், கரெக்ட். அரும்புணல் இடைவிடாது சொரிந்த போது, அரிய மழை பெருக்கினே இடைவிடாமல் சொரிந்த வேளையில் அரசு உணர்ந்தனன். அந்த நாட்டு மன்னனாக ரோமபதன் முனிவரது வருகையை தெரிந்து கொண்டார். மன்னனான ரோமபதன் முனிவரது வருகையை தெரிந்து கொண்டார். ஓகே, எனக்கு இந்த இடத்துல ஒரு குழப்பம் இருக்கு. நான் என்ன அசியூம் நான் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் படிச்சேன். சோ இப்ப வந்து அயோத்திக்கு போல, கரெக்டா? இது வேற ஒரு இடத்துக்கு போறாங்களா? ஆமா, ரோமபாத மன்னனோட ஊருக்கு போறார். இதுக்கு ஒரு ஸ்டோரி சொல்றாங்க. அந்த முனிவர் வசிஷ்ட முனிவர் வந்து தசரதனுக்கு இந்த ஒரு இது சொல்றாங்க, எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஓகே ஓகே, ஒரு கதை சொல்றாங்க. அவர் ஏன் நம்ம வரவழைக்கணும் வசிஷ்டர் வந்து சொல்றார். அப்ப வர கதை இது.
அதாவது Okay. எப்படின்னா கலைக்கோட்டு முனிவருடைய பெருமையை சொல்றதுக்காக இந்த ரோமபாதன் மன்னோட கதையை சொல்லி அதன் மூலயமா அவர் உணர்த்துறாரு. கரெக்டுங்களா? அப்படிதானே? ஆமா கரெக்ட். ஓகே 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 புரியுது புரியுது. ஓகே, ஒரு நிமிஷம் கீழே இருக்க எக்ஸ்பிளனேஷன் படிச்சுக்கலாம். குளம் செயற்கை நீர்நிலை ஓடும் நீருக்கும் தேங்கும் நீருக்கும் மழை காரணம் என்பதால் நதிகளும் குளம் பெட்புற என்றார். ஓகே, பெட்பு விருப்பம் கரும்பும் நெல்லும் உயிர் பயிர் ஆதலில் சிறப்பித்து கூறுகிறார். ஓ, செந்நெல்னு சொல்றது அதனால நினைக்கிறேன். உயிர் பயிர்னா என்ன அர்த்தம்? மேபி கரும்போட சென்னலும் கேஷ் கிராப்ஸ் இருக்கும். கரும்பு இல்ல உயர் பயிர்கள் அது. உயர்ந்த பயிர்கள், அது ரெண்டும் ரொம்ப முக்கியமான பயிர். ஓ, அதனால அரிசியும் கரும்பும். ஓகே, இனம் கொளார் குறித்தாதலால் ஏனைய பயிர் வகைகளையும் கூறலாம். ஓகே ஓகே. ககனம் வானம் புயல் மேகம் கவின் கொண்டோங்கிற புயல் மேகம் கவின் கொண்டோங்கிற. ஓகே ஓகே, இரும்புயல் ககனம் இது எரிந்து அந்த லைனுக்காக சொல்லியிருக்காரு. மழை வர மகிழ்ந்து தழைத்தரு பயிர்ன்றது ஒப்பு நோக்கத்தக்கது. ஓகே, மழை வந்தோட பயிர்கள் வந்து எல்லாம் வந்து தழைத்து செழித்து இருக்கு. ஓகே, அரும்புணல் வந்து நெடுங்காலம் மழை பெய்யாததுனால அந்த நாட்டுல வந்து அரியதாயிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. மழை பொழிய இதெல்லாம் மன்னன் முனிவரது இதெல்லாம் வச்சு முனிவர் வந்துடுறாரு அப்படிங்கறத மன்னன் வந்து தெரிஞ்சுக்கிறான் அப்படின்னா. கரெக்ட் கரெக்ட். நம்ம போன வாரம் படிக்கும் போது ஞாபகம் இருக்குங்களா, மழை வர்றதுக்காக தானே அவங்க வேண்டாங்கன்ற மாதிரி. அதனாலதான் அவர் வரும்போது மழை பெஞ்சதுன்றத சொல்றாங்க. மழை பெய்ஞ்சதுனால அவர் வந்திருக்காருன்னு இவர் தெரிஞ்சுக்கிறார். அரும் புனல்னாலே மழை வெள்ளம் தானே. அது இவருக்கு ஆறு மேடம். ஆறு புனல்னால வெள்ளம் உண்டு இல்லையா, குருதி புனல்ன்றா இல்லையா, வெள்ளமா பெருகி ஆறுதான். ஆறு வெள்ளமா வரா மாதிரி அந்த மாதிரி இவாளுக்கு வர இல்லவே இல்லை ரொம்ப நாளா. அருமையா போயிடுத்து. அது அரும் புனலா எடுத்து இல்லாததா போயிடுத்து. அருமையா ரொம்ப அருமையாக பெற்ற குழந்தைங்கிறாங்கல்ல, கிடைக்காம கிடைச்சு பிறந்த குழந்தை, அருமையான குழந்தை, அந்த அந்த அரும் புனல் நினைக்கிறேன். அந்த அரும் மழை பொழி. அதனால் மன்னன் முனிவது, எதனால் மன்னன் முனிவது வருகை தெரிந்து கொண்டார். ஓகே ஓகே, 226 காகமும் வெகுளியும் களிப்பும் கைத்த காமுனி இவன் அடைந்ததன் கொல் கொவ்வை வாய் தாமரை மலர் முகத்தரள வாய்நகை தூமமென் குழலினர் புணர்ந்த சூழ்ச்சியாய். ஓகே, காமமும் வெகுளியும் களிப்பும் கைத்த. காமம் வெகுளி மயக்கம் இது மூன்றையும் வேண்டான்னு வெறுத்து நீக்கின அந்த முனிவர், அந்த கலைக்கோட்டு முனிவர். கொவ்வை வாய்ங்கிறது வந்து கோவக்காய் வாய். தாமரை மலர் முகத்தரள தாமரை மாதிரி முகம் இருக்கிற தூமமென் குழலினர். வாழ் நகைங்கிறது வந்து முத்து போல் பற்களை உடைய பெண்கள். தூம மென் குழலினர் அப்படின்றது வந்து அகிர் புகை, நம்ம வாசனை உள்ள வந்து புகை, அந்த சாம்பிராணி மாதிரி இருக்கும், அந்த அகிர் புகைன்னு சொல்றாங்க. ஊட்டிய மென்மையான குழலைங்கிறது கூந்தல் நினைக்கிறேன் உடைய பெண்கள். புணர்ந்த சூழ்ச்சியால் செய்த சூழ்ச்சியால் இவர் அடைந்ததன் கொல். இங்கு வந்து சேர்ந்தன போலும். காமம் ஆசை வெகுளி கோபம் களிப்பு மயக்கம் ஒரு பொருள் மீதும் ஆசையும் அப்பொருள் கிடைக்காத போதும் சினமும் நீத்தவன் என்பதால் காமமும் கோமுனி அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி எல்லாமே நீர்த்ததுனால மட்டும் இல்ல, அது கிடைக்காதனால கோபமும் படமாட்டாராம் முனிவர். முனிவனை அப்பெண்கள் இனிய சொற்கள் கூறியும் முகம் மலர்ந்து புன்னகை காட்டியும் வணக்கத்தாலுமே அழைத்து வந்தனர் என்பது. ஓகே, தோன்றங்கிறது வாய், முகம் நகைகளை சிறப்பித்தார் எனலாம். ஓகே, தரளம் முத்து. தூம மென்குழல் என்பதற்கு புகை போன்ற கூந்தல் என்பர். ஆதினும் அகிர் புகை
ஊட்டப்பெற்ற கூந்தல் என்பதே சிறப்பு. புணர்த்தல் வந்து செயற்பித்தல். இப்பாட்டு குலகம்னா என்னன்னு எனக்கு தெரியல. அடுத்த பாடலுடன் உலகம்னா தொடர்பாடல். உலகம்னா பாதியிலே இருக்க பாடல், அடுத்த பாடலோட சேர்ந்து முடியும். அடுத்த பாடலோட சேர்த்து படிச்சா அதனோட பொருள் இது முழுசா பொருள் புரியும். ஓகே, சோ இதெல்லாம் ஈஸியா தான் புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இது எல்லாத்தையும் வெறுத்த ஒரு முனிவர் வந்து இந்த பெண்கள் வந்து சிரிச்சு கூட்டிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு அர்த்தமா அப்படின்னு தெரியல. என்ன இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பெண்கள் கூட்டிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம் நினைக்கிறேன். அடுத்த பாட்டு போலாமா? ஆமா, 227. சார் 27. என்று எழுந்து அருமறை முனிவர் யாருடன் சென்று 2 ஓசனை சேனை சூழ்சேர மன்றல் ஆம் குழலியர் நடுவன் மாதவ குன்றினை எதிர்த்தனன் குவவு தோழினான். ஓகே, என்று குவவு தோழினான்ன்ற வந்து இந்த இடத்துல திரண்ட தோள்களை உடைய இந்த மன்னன் ரோமபதன் சேனை கூழ்தர எழுந்து 4 படையினை தன்னை சூழ்ந்து வர எழுந்து, அதாவது புறப்பட்டு அந்த சேனையெல்லாம் கூட்டிட்டு புறப்பட்டு அருமறை முனிவர் யாருடன் அரிய வேதங்களை கற்ற முனிவர் 2 யோசனை சென்று 2 யோசனை தூரம் சென்று, அதாவது 2 யோசனைனா இந்த இடத்துல வந்து 10 மைல் 20 மைல் போய் மன்றல் அம் குழலியர் நடுவன் அந்த மனவம் அழகும் உடைய பெண்களுக்கு நடுவுல இருக்கிற முனிவர் நான் நினைக்கிறீங்க மாதவ குன்றினை எதிர்த்தனர் சிறந்த தவமலை போன்றவர்களாகி கலைக்கோட்டு முனிவனை கண்டார். இதெல்லாம் வந்து இதெல்லாம் தெரிஞ்சுட்டு மழை பெயர தெரிஞ்சுட்டு ரோமபதன் வந்து சேனைகளை எல்லாம் கூட்டிட்டு போய் அந்த முனிவரை கண்டான் அப்படின்றது பொருள் நினைக்கிறேன். அருமறைங்கிறது அரிய வேதம் மறைகள் சூழ்த்தரம் சுற்றிலும் வர, அதாவது சேனைகள்லாம் சுற்றிலும் வர மாதவ குன்று உருவகம் நிலையில் தெரியாது அடங்கிய வாதல் மலை என்றார். எதை சொல்றாருன்னு தெரியல. குன்றுன்றது ஒரு உருவகம். எதுக்கு உருவகம்னா நிலையில் தெரியாது, தன் நிலையிலேருந்து மாறாத அடங்கியவன் ஆதலின் அந்த நிலைக்குள்ளேயே இருக்கிறவன். அதனால மலையோட அது அவன் அந்த தவம் செய்த முனிவரை ஒப்பிடுறார். மலை எப்படி ஒரே இடத்துல நிலையாக இருக்குமோ அது போல இவரும் தன் நிலையிலிருந்து தெரியாத இருக்கக்கூடிய முனிவர். ஓகே 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 புரியுது. ஆதவக்குன்று. ஓகே, மழை பொழிந்ததாதான் மனம் மகிழ்ந்த மன்னனை குலவு தோழினன் என்று ஐயம் உணர்த்தக்கது. ஓகே, குலவு தோல், அதனால்தான் குலவு தோல்னு சொல்றாங்க. 2 தோல்கிறதுனால சந்தோஷம் அடைஞ்சான்றதுனால குலவு அப்படி சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். மன்ற மனம் குழலினர் கூந்தலை உடையவர்கள் யாரோடும் யாவரோடும். ஓகே, குவவுன்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? குவவு தோழினன். அதுக்குதான் திரண்ட தோல்னு புரிஞ்சுக்கிட்டேன். இந்த மன்றல் இந்த மன்னனை கோவு தோழினான் மேல போட்டிருக்காங்களா மேம்? திரண்ட தோள்களை உடைய அந்த மன்னன். திரண்ட தோள்களை உடையவன். ஓகே ஓகே. சோ அந்த மன்னன் பார்க்க வந்துட்டார். படிக்கட்டுமா? அடுத்தது படிக்கலாம். செய்யுள் 228. வீழ்ந்தனன் அடிமிசை விழிகள் நீர் தர வாண்டனம் இனி என மகிழும் சிந்தையான் தாழ்ந்து எழு மாதரார் தம்மை நோக்கி நீர் போழ்ந்த நீர் எனது இடர் புணர்ப்பினார் என்றான். விழிகள் நீர் தர அம்முனிவனை கண்ட மன்னன் கண்கள் ஆனந்த கண்ணீர் சொரிய அடிமிசை வீழ்ந்தனன் அம்முனிவரின் திருவடிகளில் வணங்கி எழுந்து இனி வாழ்ந்தனம் என இனி யானும் எனது நாட்டு மக்களும் வாழ்வு பெற்றோம் என்று கூறி மகிழும் சிந்தையான் மகிழ்ச்சி மிக்க மனத்தை உடைய மன்னவன் தாழ்ந்து எழு மாதரார் தம்மை நோக்கி தன்னை வணங்கி எழுந்து நிற்கும் அந்த பெண்களை பார்த்து நீர் புணர்ப்பினால் எனது இடர் போழ்ந்த நீர் என்றான். நீங்கள் உங்கள் உபாயத்தினால் எனது பெரும் துன்பத்தை போக்கிவிட்டீர்கள் என்று கூறினான். வீழ்தல் அடி ஐயோ சாரி, எங்கேயோ பெற்றேன். சாரி ஒரு நிமிஷம் பாட்டு. இது 227. சாரி, பாட்டை தள்ளி போட்டேன். வீழ்தல் அடி வீழ்தலாம் மிசை 7ஆம் உருவு வாழ்ந்தனம்
ஏழாம் வேற்றுமை உருவு மிசை வாழ்ந்தனம் உள்பாட்டு தன்மை பன்மை வினைமுற்று என்பது விகுதி பிறர்க்கு வரும் துன்பத்தையும் தனக்கு வந்ததாக நினைக்கும் பண்புடையவன் என்பதால் எனதிடர் என்றான். எனது இடர் என்னுடைய துன்பம். முனிவரின் திருவடிகளில் வீழ்ந்து வணங்கி எழுந்த மன்னன் தங்கள் வரவால் வாழ்வு பெற்றோம் என்று கூறி மகிழ்ந்தான். தன்னை வணங்கிய பெண்களை பார்த்து உங்கள் செயலால் எனது துன்பத்தை போக்கினீர்கள் என்று கூறினான். Any doubts? இல்ல மேம். அடுத்த பாடல் 229. அரசனும் முனிவரும் அடைந்த ஆயிடை வரமுனி வஞ்சம் என்று உணர்ந்த மாலைவாய் பெருவினர் விண்ணவர் வேந்தன் வேண்டலால் கரையேறியாது அலைகடலும் போன்றனன். அரசனும் முனிவரும் ரோமபாத மன்னனும் அவனை சூழ்ந்து வந்த முனிவர்களும் அடைந்த ஆயிடை தன்னை வந்து அடைந்த காலத்தில் வரமுனி சிறந்த முனிவனாகிய கலைக்கோட்டு முனிவன் வஞ்சம் என்று உணர்ந்த மாலைவாய் தன்னை இங்கு அழைத்து வந்து வஞ்சகச் செயல் என்று தெளிந்த போதிலே விண்ணவர் வெறுவினர் தேவர்கள் அஞ்சி நடுங்கினர். வேந்தன் வேண்டலால் அரசன் வேண்டிக் கொண்டதால் கரையேறியாது அலைகடலும் போன்றனன். கரையை மோதி அழித்து விடாது அலைக்கும் கடல் போல அந்த முனிவன் கட்டுப்பட்டிருந்தான். ஆயிடை அப்போது வரமுனி வரம் பிளஸ் முனி வரம் தரும் முனிவன் உணர்ந்த தெளிந்த ஆய்ந்து தெளிந்த மாலை வாய் வாய் ஏழாம் வேற்றுமை உருவு விண்ணவர் வெறுவினர் என்ன நேருமோ என்று தேவர்கள் அஞ்சினர். கரை கடவாத கடல் போல் முனிவன் வஞ்சகம் என உணர்ந்தும் நிலை கடவாது பொறுமையுடன் இருந்தான். அலைகடல் வினைத்தொகை அவருக்கு தெரிஞ்சிருத்த அவரை வஞ்சகமா கூட்டின்னு வந்துட்டாங்கன்னு. ஆனாலும் அவர் மன்னன் வேண்டிக் கொண்டதால் அப்படியே அமைதியா இருக்கார். கரையை தாண்டி வராத அலைக்கடல் போல அமைதி பொறுமையா இருக்கார் அவர் அப்படின்னு தோன்றது. சரியா? அப்படியா? வேற ஏதாவது ஐடியா இது இருக்கா? தாட்ஸ்? ஓகே. 230ஆம் பாடல். வல்வுரு வைர வாழ் மன்னன் பல்முறை எள்ள அரு முனிவனை இறைஞ்சி யாரினும் தள்ள அரு துயரமும் சமைவும் சாற்றலும் உள் உரு வெகுளி போய் ஒளித்ததாமரோ. எங்கே ஓடி போயிடுறது? சாரி, இது 230ஆம் பாடல் தானே? 230 ஒரு லைன் தள்ளி விடுறேன். சாரி. வல்வுரு வைர வாழ் மன்னன் கூர்மை பொருந்திய வாளை உடைய அம்மன்னன் பன்முறை எள்ளரு முனிவனை இறைஞ்சி பல முறையும் இகழ்தற்கு அரிய அந்த முனிவனை வணங்கி யாரினும் தள்ள அரும் துயரமும் யாராலும் போக்க முடியாத மழையின்மையாகிய துன்பத்தையும் சமையும் அத்தகைய துன்பம் முனிவன் வருகையால் நீங்கியதனையும் சாற்றலும் விரிவாக சொல்லவும் உள்வுரு வெகுளி போய் ஒளித்தது. அந்த முனிவனது உள்ளத்தே உண்டான கோபம் மறைந்தது. வல்வுரு கூர்மை பொருந்திய யாராலும் இகழ்ந்து பேச முடியாத நற்குணங்கள் அமைந்தவன் என்பதால் அரு முனிவன் எள்ளி நகையாடுதல் சொல்ற மாதிரி அந்த எள்ளி நகையாட முடியாத ஒரு முனிவர், எந்த குற்றமும் இல்லாத முனிவர், எவராலும் போக்க முடியாத துன்பத்தை அரு துயர் அந்த துன்பத்தை தள்ள முடியாது அப்படிப்பட்ட துயரம். ஏன்னா அவங்களுக்கு மழை இல்லாதனால அது தள்ளறு துயர். சமைவு அந்த துன்பம் நீங்க நிகழ்ந்தது என்னும் பொருள் உடையது. காட்டில் மழை இல்லாமையால் நேர்ந்த பஞ்ச துயரையும் அதை நீக்க எவராலும் இயலாததையும் அம்முனிவனை இங்கு வருமாறு மேற்கொண்ட முயற்சியையும் அதனால் மழை பெய்ததான அப்போது நடந்ததையும் மன்னன் கூறினான் என்பது தோன்ற சமைவும் என்றார். உள்ளத்தே ஊன்றிய சினத்தை உள் உரு வெகுளி என்றார். சாற்றல் விரித்து உரைத்தல் ஆம் அரோ அசைகள். எனவே இந்த அரசன் அதை விளக்கி சொல்றார். இவர் இப்படி கூட்டி அவருக்கு தன்னை வஞ்சனையா கூட்டின்னு வந்துட்டாங்கன்ற கோபம் வருது. இதை உணர்ந்த முனிவன் மன்னர் எங்களுக்கு யாராலுமே தீர்க்க முடியாத மாபெரும் துயரம், அதாவது மழை இல்லைன்னா என்ன பண்ண முடியும், மழை வந்தாதானே எல்லாம் நடக்கும்ட்டு அப்படிப்பட்ட துன்பத்தை நீங்க நீக்கினதால நல்ல விதமாக அமைந்தது. அப்படின்னு அவர் சொன்ன உடனே அந்த முனிவர் ஒரு மாதிரி கோபம் நீங்கி இருக்க, உள்ளத்தே உண்டான கோபத்தை நீக்கி மறைந்தது. அவருக்கு கோபம் போயிடுது. இதுக்காக தான் நம்மளை கூட்டிருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே கோபம் போயிடுது. அடுத்த பாடல் படிக்கலாமா? 231.
அருள் சுரந்து அரசனுக்கு ஆசியும் கொடுத்து உருள் தரும் தேரின் மீது ஒல்லை ஏறி நல் பொருள் தரும் முனிவரும் தொடரப் போயினான். மருள் ஒழி உணர்வுடை வரதமா தவன். அருள் சுரந்து உள் எழுந்த சினம் நீங்கி அம்முனிவன் அருளைச் சுரந்து அரசனுக்கு ஆசியும் கொடுத்து அந்த வேந்தனுக்கு ஆசியும் கூறி உருள் தரும் தேரின் மீது ஒல்லை ஏறி உருண்டு ஓடும் தேரின் மீது விரைந்து ஏறி நல் பொருள் தரும் முனிவரும் தொடர நல்ல கருத்துக்களை எப்போதும் தரும் மற்ற முனிவர்களும் பின்வர மருள் ஒழி உணர்வு உடை மயக்கம் நீங்கிய நல் உணர்வு உடைய வரதமா தவன் போயினான். யாவருக்கும் வரந்தர வல்ல தவத்தை உடைய கலைக்கோட்டு முனிவன் சென்றான். போயினான் நகரை நோக்கி சென்றான். சினம் நீங்கி உண்மையை உணர அருள் பெருகும் என்பதால் அருள் சுரந்து என்றான். ஆசியும் என்பதில் உள்ள எண்ணு பொருள் தந்து நின்றது. ஆசியும் தந்தார். அப்ப முனிவருக்கு அவரோட கோபம் நீங்கி அவர் அந்த தேர்ல ஏறி போற. பின்னாடியே மற்ற முனிவர்களும் வராங்க. எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க. இப்போ இதுக்கு முன்னாடி போன வாரம் படிச்சதுல அந்த முனிவர் எங்க இருக்காருன்னு தெரியல அப்படின்ற மாதிரி தேடுற மாதிரி தானே இருந்தது. அப்புறம் எப்படி அந்த பெண்கள் கண்டுபிடிச்சாங்க? அதுக்கு ஏதாவது போட்டிருந்தாங்களா? அதாவது அந்த முனிவர் எங்க இருக்காரு அப்படின்றதுக்கு இவர் அவரோட அவர் அப்பாவோட எங்க இருக்காருன்னா அப்பாவோட எங்க இருக்காரு? ஆமா, அது வேற யாராவது சொல்ல முடியுமா? இல்ல அவங்க காட்டுக்கு நேரா போனாங்கன்னு தான் சொன்னாங்க தவிர அவர் எங்க இருக்காங்க ஸ்பெசிபிக்கா எங்க சொல்லலையே. அவங்க தேடின மாதிரிலாம் எதுவும் சொல்லலையே. அதுதான். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியாதுன்ற மாதிரி தானே ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. இல்ல அவங்க கேட்டு கண்டுபிடிச்சிட்டு தான் போயிருப்பாங்க. ஞாபகம் வரல. யாராவது ஞாபகம் வந்தா சொல்லுங்க. ஓகே, இதுல மென்ஷன் ஆன மாதிரியும் எனக்கும் ஞாபகம் இல்ல. அவர்கள் அங்க போறாங்கன்றதான் சொல்லியிருக்கு. அவங்க எப்படி கண்டுபிடிச்சு போனாங்கிறது இல்லன்னு நினைக்கிறேன். இல்ல ராமலட்சுமி அவங்க 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 தெரியாதுன்றது வியாசர் தசரதர்கிட்ட சொல்ற மாதிரி வருதா இல்ல ரோமபாதனுக்கு அவரால் கண்டுபிடிக்கணும் வருதா? இல்ல அவங்களுக்குமே அது தெரியலன்ற மாதிரிதானே இருந்தது. அவர் எங்க இருப்பாரு அப்படின்றது தெரியல. எப்படி கண்டுபிடிச்சாருன்றதுதான் நம்ம அந்த எக்ஸாம்பிள் சொன்னாங்க. ஆனா இவங்களுமே எப்படி கண்டுபிடிச்சாங்கன்றதெல்லாம் சொல்லல. கரெக்டா அவங்க போய் பாத்துட்டாங்கன்ற மாதிரிதான் இருந்தது. இல்ல அவரோட பல யோஜனை தூரம் நடந்து போய் தானே கண்டுபிடிக்கிறாங்க. கரெக்டானா எந்த டைரக்ஷன்ல போய் எப்படி இதே மெயின் கதைக்கு துணைக்கதை. நீங்க துணைக்கதையிலே விவரம் இவ்வளவு கேக்குறீங்க. அவங்க எந்த வழியா போனாங்கன்னு. இல்ல எப்படியும் தேடி பிடிச்சு அந்த அந்த முனிவர் வந்தானா வேலை ஆகும்னா அவங்களை எங்க பிடிச்சாலும் தேடி கீடி பிடிச்சு ஆட்களை விட்டு தேட இதுல டைரக்டா ஒரு கிளைமேக்ஸ் கொண்டுட்டாங்க. அந்த கண்டுபிடிச்சதுன்றது ஒரு கிளைமேக்ஸ். ரோமபாத மன்னன் இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே எங்க இருக்காரு கண்டுபிடிங்க, நான் இந்த பெண்கள் அங்க அனுப்பி கூட்டுன்னு வர சொல்லிருக்கலாம் இல்லையா? ராஜா காலெல்லாம் இருப்பாங்க, நாலா பக்கம் போய் காட்டுல அங்க எங்க தேடி தெரிஞ்சு அவங்க இந்த மாதிரி இடத்துல அவர் இருக்காரு அப்படின்னு சொன்னா அப்புறம் இவர் பெண்களை எல்லாம் அங்க அனுப்பிச்சிருக்கலாம். அந்த இன்ஃபர்மேஷன் இல்ல அதுல. கரெக்ட். அடுத்த பாடல் படிக்கணுமா? 231 அருள் சுரந்து அரசனுக்கு ஆசி. படிச்சுட்டேன் நான் இது. இல்ல அருள் அடுத்த 232 அடைந்தனன் வளநகர் அலங்கரித்து எதிர் மிடைந்திட முனியோடு வேந்தன் கோயில் புக்கு ஒடுங்கல் இல் பொன் குழாத்து உரையுள் எய்தி ஓர் மடங்கள் ஆதனத்தின் இடை முனியை வைத்தனன். வளநகர் அலங்கரித்து எதிர்மிடைந்திட வளம் பொருந்திய அந்நகரை மன்னன் கட்டளைப்படி அலங்கரித்து அந்த நகரத்து மக்கள் எதிர்கொண்டு அழைத்து செல்வதற்கு கூட்டமாய் நெருங்கி வர வேந்தன் முனியோடு அவ்வரசன் கலைக்கோட்டு முனிவனுடன் அடைந்தனன் கோயில் புக்கான். நகருள் சென்று அரண்மனைக்குள் போய் ஒடுங்கல் இல் பொன் குழாத்து உரையுள் எய்தி குறைவுபடாத பொன் திணித்து புனைந்த மண்டபத்தை அடைந்து ஓர் மடங்கள் ஆதனத்து இடை ஒரு சிங்காதனத்தின் மேலே முனியை வைத்தனன். அந்த முனிவனை அமரச் செய்தான். மிடைந்திட நெருங்க கோயில் அரச மாளிகை. கோனா அரசன்,
கோயில்னா வீடு, அரசனோட வீடு கோயில். பொன்குழாம், பொன்குழாம்னா பொன்னால், பொன்குழாம்னா பொன் மிகுதியாய் உள்ளது. உறையுள் இருப்பிடம் மண்டபம். மடங்கள் சிங்கம். ஆதனம் ஆசனம், சிங்காதனத்தில் அமர்த்தார். முனிவன் இருந்தான் எண்ணாமல் அரசன் அமரச் செய்தான் என்று கூறியது அரசனது உபச்சரிப்பை கண்ட முனிவன் பிரமித்து செயலற்று இருந்தான் என்பதை உணர்த்தும். மாமுனிவனை நகரை அலங்கரித்து மக்கள் அழைத்து செல்ல மண்டபம் அடைந்து அரியணையில் இருத்தினான். அந்த முனிவர் அப்படியே பிரமித்து இருக்கிறதுனால அவரை இவர் அந்த சிங்காதனத்துல கொண்டு அமர வைக்கிறார் அப்படின்னு சொல்றார். பிரமித்து செயலற்று இருந்ததுனால இவர் அரசன் அந்த சிங்காதனத்துல உட்கார வைக்கிறார் அவரை. கோவில் அந்த அரண்மனைக்குள்ள அழைத்து கொண்டு போய் அவருக்கு சிங்காதனத்தில் அவரை அமர வைக்கிறார். இது சிம்பிளா இருக்கா? சிம்பிளா இருக்கு மேடம். இங்க மடங்கள்ங்கிறது என்ன? மடங்கள்னா சிங்கம்னு போட்டிருக்கு. மடங்கள் ஆதனம்னா சிங்கம், சிங்க ஆதனம். ஆதனம் சிங்காதனம் சிம்மாசனம். ஓகே, சிங்கம் சிங்கம். ஓகே ஓகே. அடுத்தது வாசிக்கலாமா? ஆமா, ஒரு நிமிஷம் வருங்க. கார்த்திக் ஒருத்தர் ஜாயின் பண்ணிருக்காரு. ஓ, ஜாயின் பண்ணிருக்காருன்னு சொன்னா அவர் கிளம்பிட்டாரு. ராமலட்சுமி உங்க ஃப்ரெண்ட் தானே கார்த்திக்? ஆமா 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 கவ்யா. ஆட் பண்ண ஞாபகம் இருக்கு. லெஃப்ட் மீட்டிங். ஓகே ஓகே. குட் மார்னிங் கார்த்திக். அவர் மியூட் பண்ணிருக்கேன் வால்யூம் மைக். தெரியல, நம்ம கன்டினியூ பண்ணலாம். சரி ஓகே ஓகே. 233. அருக்கிய முதலிய கடன்கள் ஆற்றி வேறு உரைக்குவது இலது என உவந்து தான் அருள் முறுக்கு இதழ் சாந்தையாம் முகநலால் தனை இருக்கொடு விதிமுறை இனிதின் ஈந்தனன். வேறு உரைக்குவது இலதென முனிவனை ஆசனத்தில் அமர செய்த பின்னர் இனி வேறு உரைப்பதற்கு எதுவும் இல்லை என்னும்படி அருக்கியம் முதலிய கடன்களை ஆற்றி அருக்கியம் கொடுத்தல் முதலான கடமைகள் பலவும் செய்தளித்து தான் அருள் முறுக்கிதழ் சாந்தையாம் முகநலால் தனை மன்னன் தான் பெற்ற முறுக்கம் பூ போன்ற இதழ்களையுடைய சாந்தை எனும் அழகிய பெண்ணரசியான தம் மகளை இருக்கொடு விதிமுறை வேத நெறிப்படி இருக்கு முதலான வேத மந்திரங்களை கூறி இனிதின் ஈந்தனன் இனிமையாக மனம் செய்து கொடுத்தான். அருக்கியம் 16 வகை உபசாரங்களில் முதன்மையானது. கை கழுவ நீர் தருதல் முதலியனவாம். கடன் கடமை, ஆற்றுதல் செய்தல், உரைப்பது. சாந்தையை இம்மன்னன் தயரனிடமிருந்து பெற்று வளர்த்து வந்தான் என்பது வான்மீகம் கூறும் கருத்தாம். நல்லால் தொகுத்தல் விகாரம். இதுல தசரதனுக்கு சாந்தியைன்ற ஒரு பொண்ணு இருக்கிறதாகவும் அந்த பொண்ணு ரோமபாதம் இல்ல இங்க போட்டிருக்கேன். சாந்தையை மன்னன் தயரதனிடமிருந்து பெற்று வளர்த்து வந்தான்னு போட்டிருக்கேன் வால்மீகி சொல்றது. இது கொஞ்சம் கன்ஃபியூசிங். அதே தசரதன் வேற யாராவது? இல்ல அதே தசரதன் தான். நான் எனக்கு தெரிஞ்சவர்ல சொல்றேன். அவருக்கு சாந்தையின்னு ஒரு பெண் இருந்ததாகவும் அந்த பெண்ணை இந்த ரோமபாத மன்னன் வளர்த்தாருன்றது வால்மீகி ராமாயணத்துல சொல்றாங்க. சாந்தையின்னு ஒரு பெண்ணு தசரதனுக்கு உண்டுன்னு அருணா கூட அன்னைக்கு என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு குழந்தை இல்லைன்றதுனால தானே இந்த குழந்தை இருந்தா தானே அரசாட முடியும். பெண் குழந்தைகளுக்கு அந்த காலத்துல அரசுரிமை கிடையாது. ராமருக்கு அக்கா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க பேரு இப்பதான் தெரியுது. சாந்தையின்னு போட்டிருக்காங்க. அதனால அவர் ஒரு பெண் குழந்தை வேணும், ஆண் குழந்தை வேணுங்கிறதுக்கு தான் அந்த புத்திரகாமேஷ்டி யாகம் பண்றார். இன்னொரு இடத்துல கூட நான் படித்தேன். சாந்தையை என்ற பெண் தயரதனுக்கு இருந்ததாகவும் அது வளர்ப்பு பெண்ணாக போனதாகவும். சாந்தா தேவி அப்படின்னு போட்டிருக்கு. சாந்தை அதுவா கூட இருக்கலாம். சாந்தா என்ற மகள் பிறந்தார். தசரதன் கோசலை தம்பதியினருக்கு. கோசலை தான் அவரோட முதல் மனைவி. அரசுரிமைப்படி பார்த்தா முதல் மனைவிக்கும் மன்னனுக்கு பிறக்கிற குழந்தைக்கு தான்
வாரிசு உரிமை உண்டு இல்லையா? சோ அதனால ஆமா. அவருக்கு ஆண் குழந்தை இல்லாததுனால ஒரு ஆண் குழந்தை பிறக்கணுங்கிறதுக்காக யாகம் பண்றாரு. ஓகே ஓகே. ஆனா அந்த முனிவருக்கு எப்படி மனம் செய்து கொடுத்தான்றது கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்றது அது டக்குன்னு வந்துருக்கு. தான் பெற்ற முருக்கம்பு போன்ற இதழ்களுடைய சாந்த என்னும் அழகிய பெண்ணரசியான தன் மகளை இருக்கொடு விதிமுறை வேத நெருப்படி இருக்கும் முதலானவை இனிமையாக மனம் செய்து கொடுத்தான். அடுத்தது வறுமை நோய் தனித்தர வான் வழங்கவே உரு துயர் தவிர்ந்தது அவ்வுலகம் வேந்து அருள் செறி குழல் போற்றிட திருந்து திருந்து மாதவத்து அறிஞன் ஆண்டு இருக்குனன் அரச என்றனன். வறுமை நோய் தனித்தர மழை இல்லாமையால் நீண்ட காலம் அந்நாட்டை பற்றியிருந்த கொடிய வறுமை நோய் தணியும்படி வான் வழங்கவே பெருமழை பொழியவே அவ்வுலகு உருத்துயர் தவிர்ந்தது அந்த நாடு மிக்க துன்பம் நீங்க பெற்றது. வேந்த அருள் செறிகுழல் போற்றிட வேந்தன் பெற்ற செறிந்த கூந்தலை உடைய சாந்தை போற்றி உபசரிக்க திருந்து மாதவத்து அறிஞன் திருத்தமான தவத்தை உடைய அறிஞனாகிய முனிவன் ஆண்டு இருக்கு நன் அரச என்றனன். அங்கே வாழ்கின்றான் அரசே என வசிஷ்டர் தயரதனுக்கு உரிய கலைக்கோட்டு முனிவரின் வரலாறு இது. அரசே, அம்முனிவன் ரோமபதன் நாட்டில் வாழ்கிறான் என்று வசிஷ்டன் கூறினான். உரு துயர் வினைத்தொகை தனித்தர தனிய உலகம் என்பது நாட்டை குறித்து நின்றது. செறிக்குழல் வினைத்தொகை திருந்திய தவம் அறிவுடைமைக்கு காரணம் என்பதால் திருந்து மாதவ தரிங்கன் என்றார். குழல் கூந்தல். அந்த முனிவர் அந்த ரோமபத நாட்டுல இருக்கிறாங்க அப்படின்றத சொல்றார். அவரோட கதையை சொல்லிட்டார். கலைக்கோட்டு முனிவர் எப்படி ரோமபாத நாட்டு மன்னன் கிட்ட வந்தாருன்னு அதை சொல்லி அந்த முனிவர் அங்க இருக்கார், நம்ம அவரை கூட்டிட்டு வரணும்னு சொல்றாரு. இது வசிஷ்டர் ஏன் தசரதன் சொல்றாரு? தசரதன் மருமகன் தானே அவரு, அவருக்கே தெரியும். ஆமா ஆமா, ஆனா அது தெரியாதுல்ல அவங்க குழந்தை எங்க இருக்காங்கன்னு. மேபி அவங்க தத்து எடுக்கிறது அதாவது கௌசல்யாவோட அக்காவுக்கு தான் போல இருக்கு. அவங்களுக்கு தான் தத்து கொடுத்துருக்காங்க. சோ அதுதான் எனக்கு யோசிச்சேன். அந்த ஹிஸ்டரியில போட்டிருக்கு. அவங்க ரோமபதன் கௌசல்யாவோட சிஸ்டரோட ஹஸ்பண்ட் தான் ரோமபதன். கௌசல்யா தசரதரோட ஃபர்ஸ்ட் வைஃப் இல்லையா? கரெக்ட்டா? சோ என்ன டவுட் எனக்கு புரியல. கோசலைன்றது கௌசல்யாவா? ஆமா, கோசலை கௌசல்யா எல்லாம் ஒண்ணுதான். ஓகே ஓகே. அவங்களோட தங்கச்சி ஹஸ்பண்டா? கோசலைங்கிறது கோசல நாடு. அவங்க பேர் அந்த முதல் மனைவி பேர் கௌசல்யா. இப்ப உங்களுக்கு என்ன டவுட் எனக்கு புரியலையே. ரெண்டு டவுட் இருக்கு ஆக்சுவலா. மருமகன் தானே, அவங்க இருக்கிறது தெரியாதா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க ஃபர்ஸ்ட். அவங்க மகளோட ஹஸ்பண்ட் தான் ஆயிட்டாங்க, அவங்க மகள் எங்க இருக்காங்க அப்படின்றது முதல்ல தெரிஞ்சிருக்கும்ல அப்படின்ற மாதிரி ஏதோ கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த டவுட் கேட்டது செந்தில் சார் நீங்க கேட்டீங்க. இல்ல மேடம், ராஜ்மா ஏன் கேள்வி என்னன்னா, தசரதன் தான் அவர் பொண்ண இந்த ராஜாவுக்கு தத்து கொடுத்தாரு, ரோமபதனுக்கு. சோ அவர் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி இருக்கிறதுல வசிஷ்டர் சொல்லிதான் இவருக்கு தெரியணுமான்றதா நான் கேட்டேன். இல்ல, பொண்ணு கல்யாணம் ஆனது அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அந்த முனிவர் அங்க இருக்காருங்கிறது இவருக்கு தெரியாம இருந்திருக்கலாம். அவரோட தன்னோட பெண்ணும் அந்த பெண்ணு கணவனாகிய அந்த முனிவரும் ரோமபாத ராஜ்யத்துல இருக்காருங்கிறது இவருக்கு தெரியாம இருந்திருக்கலாம். அவர்கள் எங்கேயா பர்ணசாலையில இருந்திருக்கலாம், எங்கேயாவது இருந்திருக்கலாம், நினைச்சிட்டு இருக்கலாம். அண்ட் இதெல்லாம் இந்த ராஜ்யங்கள்லாம் ஒண்ணுல இருந்து ஒண்ணு தள்ளி தள்ளி தானே இருக்கு. அந்த காலத்துல அவ்வளவு கம்யூனிகேஷன் இருந்திருக்காது இல்லையா இப்ப இருக்க மாதிரி. சோ அவர் அங்க சென்றப்ப ரோமபாத ராஜ்யத்துல அந்த முனிவரும் கூட அந்த பெண் இருக்கான்னு அப்புறமா அவருக்கு வசிஷ்டன் சொல்றாரு. இருக்கலாம். ஒருவேளை பொண்ணை தத்து கொடுத்துட்டு பையன் வேணும்னு காத்துட்டு இருந்தா அதை கவனிக்காம விட்டுருப்பாரு அவரு. அதாவது நம்ம கதையோட ஆரம்பமே அதானே. முதலையே அவர் பிறந்திருந்தா இந்த கதையே இல்லையே, பொண்ணு பிறந்துச்சு.
ஆனா அதுக்கப்புறம் என் பொண்ணு எங்க இருக்கான்னு போட்டிருப்பேன். இல்ல இல்ல என்ன என்ன ஹைலைட்னா அப்படியே அந்த முனிவர் வந்து இதெல்லாம் பண்ணாலும் எல்லாருமே பசங்களா எப்படி வந்தாங்கன்றதும் ஒரு ஆச்சரியமா தான் இருக்கு. அதுக்கடுத்து ம். அடுத்தது வாசிக்கலாம். ம். ஆ. 435. என்றலுமே முனிவரன் தன்னடி இறைஞ்சி ஈண்டு ஏகிக் கொணர்வன் என்னா துன்றுகழல் முடிவேந்தர் அடி போற்ற சுமந்திரனே முதல்வராய வன்திரள் சேர் அமைச்சர் தொழ மாமணி தேர் ஏறுதலும் வானோர் வாழ்த்தி இன்று எமது வினை முடிந்தது எனச் சொரிந்தார் மலர்மாரி இடைவிடாமல். என்றலுமே முனிவரன் தன் அடி இறைஞ்சி என்று வசிஷ்டன் கூறியதும் தயரதன் வசிஷ்டனது திருவடிகளைத் தொழுது ஈண்டு ஏகிக் கொணர்வன் என்னா இப்போதே சென்று அந்த முனிவரை அழைத்து வருவேன் என்று கூறி துன்றுகழல் முடிவேந்தர் அடி போற்ற வீரக்கழலும் மணிமுடியும் அணிந்த அரசர் பலரும் அடிகளில் வீழ்ந்து வணங்கி போற்றவும் சுமந்திரன் முதலான வலிமை மிக்க வன்திரள் சேர் அமைச்சர் தொழ அமைச்சர்களெல்லாம் வணங்கி வாழ்த்தவும் மாமணி தேர் ஏறுதலும் அழகிய மணிகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் தயரதன் ஏறுதலுமே வானோர் வாழ்த்தி தேவர்கள் எல்லோரும் அரசனை வாழ்த்தி இன்று எமது வினை முடிந்தது என இன்றுடன் எங்கள் தீவினையாவும் தீர்ந்தது என்று மலர் மாறி இடைவிடாமல் சொரிந்தார். மன்னனை போற்றி இடைவிடாமல் தொடர்ந்து பூமலை பொழிந்தனர். தூன்று கழல் நெருங்கிய கழல்கள் வினைத்தொகை கழல் தனியாகு பெயராய் காலை குறித்தது முடிவேந்தர் என்றமையால் தயரதன் திருவடிகளில் முடிப்பட வணங்கினர் என்பதை குறித்தது. சுமந்திரன் தயரதனுடைய அமைச்சர்கள் என்மரில் ஒருவன் தேரோட்டுபவனும் ஆவான். வன்றிரள் மிக்க வன்மை ஒரு பொருட்பன்மொழி ராமனது அவதாரத்தை எதிர்பார்த்திருக்கும் தேவர்கள் அதனை நிறைவதற்குரிய வேள்வியை செய்ய கலைக்கோட்டு முனிவரை அழைத்து வருதல் முதலால் எமது வினை முடிந்தது என மகிழ்ந்தனர். தயரதன் தேர்கேறி முனிவரை அழைத்து வர தேவர்கள் வாழ்த்தி மலர் மாறி பொழிந்து மகிழ்ந்தனர் என்றார். ஓகே. இது சிம்பிளா புரியுது. ம். புரியுது. அடுத்தது வாசிக்கிறேன். அணை கடலில் நீர் முழக்க மாபதங்கள் அருமறை வேதியர்கள் வாழ்த்தி எடுப்ப மதுர செவ்வாய் தோகையர் பல்லாண்டி செய்ப்ப கடல் தானை புடைசூழ உடரோன் என்ன ஏகி அருநெறி நீங்கி ரோமபதன் திருநாட்டை எதிர்ந்தான் அன்றே. காகலமும் பல்யமும் கனைக்கடலின் மேல் முழங்க எக்காலமும் வேறு பல வாத்தியங்களும் ஒலிக்கின்ற கடலை விட பேரொளி செய்து முழங்கவும் மாகதர்கள் காணம் பாடகர்கள் இனிசை பாடவும் அருமறை நூல் வேதியர்கள் வாழ்த்து எடுப்ப அரிய மறைவல்ல அந்தணர்கள் வேத மந்திரங்களை கூறி வாழ்த்து சேர்க்கவும் மதுர செவ்வாய் தோகையர் பல்லாண்டு இசைப்ப இன்மொழி கூறும் வாயினரான மயில் போன்ற மங்கையர் பல்லாண்டு பாடவும் கடல் தானை புடைசூழ கடல் போன்ற படைகள் தன்னை சூழ்ந்து வரவும் சுடரோன் என்ன ஏகி சூரியனைப் போல விரைந்து சென்று அருநெறி நீங்கி அரிய நெறிகளை எல்லாம் கடந்து சென்று ரோமபதன் திருநாட்டை எதிர்ந்தான். ரோமபத மன்னனது அழகிய நாட்டை அடைந்தான். அன்றே அசை காகலம் எக்காலம் என்னும் ஒரு வகை கொம்பு கனைக்கடல் வினைத்தொகை காணும் இனிசை மாகதர் பாடகர்கள் அரசனுக்கு மெய்கீர்த்தி பாடுதல் மாகதர் தொழில் மதுரம் இனிமை குணவாகு பெயராய் குரலை குறித்து நின்றது. தோகை மயில் தொகையர் பெண்கள் உமையாகு பெயர் பல்லாண்டு பல ஆண்டுகள் வாழ்க என குறிக்கும் வாழ்த்து பாடல். கடல் தானை ஊமை தொகை ரோமபதன் ஆண்ட நாடு அங்க நாடு எனப்படும். எதிர்த்தல் அடைதல் பலவகை வாத்தியங்கள் முழங்க மாகதர் பாட வேதியர் வாழ்த்த தோகையர் பல்லாண்டு சேர்ப்ப தானை புடைசூழ நெறி நீங்கி திருநாட்டை அடைந்தான். ரோமபதன் ஆண்ட நாடு வந்து அங்க நாடுன்னு இப்போ இதுல மென்ஷன் ஆயிருக்கு. வங்கம் கடாரம் அன்னைக்கு நம்ம பேசணும்ல மேம் வங்கம் அந்த திசைக்காக ஒரு இது சொன்னாங்க அப்படின்னு.
அங்கம் அங்க நாடு ம். அங்க நாடு. ஆனா இப்ப அங்க நாடுன்னு தேடி பார்த்தா பீகார்னு காட்டுது. எது? பீகார் பகுதி. பீகார். ஓகே ஓகே. ஒரிசான்னு நினைச்சேன். ஓகே. ஒரிசா வந்து கலிங்கா தானே மேடம்? கலிங்கம். கரெக்ட். ஒரிசா கலிங்கம், வந்து கலிங்கம். வங்கம், கலிங்கம். ஓகே. அங்கம், அங்கதேசம். கேபிட்டல் வந்து கங்கா ரிவர் அந்த பக்கத்துல தான் இருக்குன்னு போட்டிருக்கு. எது? அந்த அங்கநாடோட கேபிட்டல் வந்து சம்பா, அதாவது ஓகே. கங்கை நதி பக்கத்துலயே இருக்கு. யூபில இருந்து அப்ப வந்து அங்க வரைக்கும் போயிருக்காங்க. கரெக்டா? ம். எங்க இருந்து காவியா என்ன சொன்னீங்க? இப்ப நம்ம வந்து அயோத்தியில இருந்து நம்ம இது வரைக்கும் போனோம் இல்லையா? அந்த இந்த காலத்துல இந்த ப்ராபப்ளி அந்த 6 பக்கத்துல தான் கேபிட்டல் இருந்திருக்கும் இல்ல? சோ அது வரைக்கும் போயிருக்கணும் அந்த முனிவரை பாக்குறதுக்காக. அயோத்தியில இருந்து பீகார் வரைக்கும் போறாரு. போனோம். மேம் இதுக்கு முன்னாடி நம்ம இதுல பேசும்போது அருணா மேம் வந்து ஒரு திசைக்கும் ஒரு தமிழ் பெயர் இன்னொன்னு இருக்குன்னு ஒண்ணு பார்த்தோம்ல, ஞாபகம் இருக்குங்களா? தமிழ்ல திசைக்கு இன்னொரு பேரும் இருக்கு. இப்ப கிழக்கு மேற்கு அப்படின்றதுக்கு வந்து ஒரு பேரு சொன்னாங்க. அது மாதிரி ஒரு திசையை நோக்கி அங்க நாடு சொல்றாங்க. இல்ல, அங்கம்ங்கிறது ஒரு நாடுதான். கலிங்கம், அங்கம், வங்கம், கடாரம் எல்லாமே ஒரு நாடு பேர் தான். இப்ப வேற பேர் இருக்கு அதுக்கெல்லாம். இந்த அங்க தேசத்தை தான் பின்னாடி இது வந்து மகாபாரதத்துல வரும். அங்க தேசத்தை வந்து துரியோதனன் வந்து கர்ணனுக்கு கொடுப்பான். அவனுக்கு ராஜ்யமே இல்ல, தேரோட்டின்னு அவனை எல்லாரும் கிண்டல் பண்றான்றதுக்காக அந்த அங்க தேசத்துக்கு ராஜாவாக்கிடுவான். அது மகாபாரதத்துக்கு வரும். அங்கம்ங்கிறது ஒரு நாடு தானேமா? அந்த காலத்து ஒரு ராஜ்யம். ராஜ்யம், மகத ராஜ்யம், விரிஞ்சி, அசுமகம், அவந்தி, பாஞ்சாலம், காம்போஜம், காந்தாரம். அந்த காந்தாரி வந்து காந்தாரம் ஊர்ல இருந்து வந்ததா சொல்லுவாங்க. அது கடல் கடந்து இருக்கு இல்லையா கடாரம்ன்றது. பர்மா அந்த மாதிரி ஏதோ. ஆமா, கடாரம் கொண்டான்னு இருக்கு. கடாரம் கொண்டான் சோழ மன்னன். கடாரம் வந்து மலேசியாவா? மலேசியா. ஒன் ஆஃப் தோஸ் பிளேசஸ். தாய்லாந்து, மலேசியா ஆர் சம்திங். ஓகே. அடுத்தது அடைந்தமை சென்று ஒற்றர் கூற கலந்து ஓடும் வரிசிலை கைக்கடல் தானை புடைசூழ கலர்கால் வேந்தன் செழுந்தோடும் பல்கலனும் வெயில் வீச மாகதர்கள் திரண்டு வாழ்த்த எழுந்து ஓடும் வகையுடன் பூசனை சென்ற எதிர்கோள் எண்ணி கொழுந்து ஓடி படர் கீர்த்தி கோ வேந்தன். கொழுந்து விட்டு ஓடி படர்கின்ற கீர்த்தியை உடைய மன்னரான தயரதன் அடைந்தமை சென்று ஒற்றர் கூற தம் நகரை அடைந்த செய்தியை ஒற்றர்கள் ரோமபத மன்னனிடம் சென்று கூற கலர்கால் வேந்தன் வீரக்கழலணிந்த கால்களை உடைய அவ்வரசன் கலந்து ஓடும் வரி சிலக்கை கடல் தானை புடைசூழ தேய்ந்து மலங்கி திரண்ட வரியமைந்த வில்லை கையிலுடைய கடல் போன்ற வீரர்கள் கொண்ட படை சூழ செலுமம் தோடும் பல்கலனும் வில் வீச செழுமை மிக்க காதணிகளும் பிற அணிகலன்களும் ஒளிரவும் மாகதர்கள் திரண்டு வாழ்த்தவும் எழுந்து ஓடும் உவகையுடன் மேலெழுந்து பொங்கும் மகிழ்வோடு அரசை எதிர்கோள் எண்ணி தயரத மன்னனை எதிர்கொண்டு அழைத்து வர நினைத்து ஓசனை சென்றான். தனது நகரிலிருந்து ஒரு யோசனை தூரம் சென்றான். கொழுந்து தளிர் கீர்த்தி புகழ் கொழுந்தோடி படரும் கொடி போல் எங்கும் புகழ் பரப்பி வாழ்பவன் தயரதன் என்கிறார். கோவேந்தன் அரசர்களுக்கு அரசன். ஒற்றர் உளவாளிகள் கலந்து தேய்ந்து திரண்ட வடிவம். கலந்துன்றது தேய்ந்து திரண்ட வடிவம். அடிக்கடி கையாள்வதால் தேய்ந்து மலங்கி திரண்டிருக்கும் வரிவில் என்றார். வரிவில் கட்டமைந்த வில். உவமை தொகை. தோடு காதணி. உவகை உவத்தல் தொழிற்பெயர். எதிர்கொள்ளுதல் கோல் முதல் நிலை திரைந்த தொழிற்பெயர். வேந்தன் கோவேந்தனை எதிர்கொள் எண்ணி எழுந்தோடும் உவகையுடன் சென்றான்.
ஓகே. தயரதன் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச மன்னன்றதுனால அவங்க வர்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே இவங்க வரவேற்பதற்காக போறாங்க. இதுல ஒன்னும் டவுட் இருக்கா? இல்ல அடுத்த பாடல் படிக்கலாமா? 238 எந்த மேடம்? இந்த வாய்ஸ் கரெக்டா தெளிவா கேக்குதா எனக்கு? கேக்குறது. ஓகே. இதுக்கு முன்னாடி ராமலட்சுமி படிக்கும்போது ஏதாவது டிலே இருந்ததா? பிரேக் ஆச்சு, வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆச்சு. காத்து அதிகமா அடிக்கிறதுனால இருக்கும். ஓகே, எனக்கு சந்தேகம் வந்துச்சு. என் எண்ட்ல ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு அதான் கேட்டேன். ஓகே, இல்ல கேட்டது ஃபுல்லா, பாட்டு ஃபுல்லா கேட்டது, கொஞ்சம் நடுவுல பிரேக் ஆச்சு. ஓகே, 238 நான் ஆரம்பிக்கிறேன். எதிர்கொள்வான் வருகின்ற வயவேந்தன் தனை கண்ணுற்று எழிலினான அதிர்கின்ற பொல தேர் நின்று அரசர்பிரான் எழுந்துழி சென்று அடியில் வீழ முதிர்கின்ற பெருங்காதல் தழைத்து ஓங்க எடுத்து இருக முயங்கலோடும் கதிர்கொண்ட சுடர் வேளாந்தனை நோக்கி இவை உரைத்தான் களிப்பின் மிக்கான். எதிர்கொள்வான் வருகின்ற வயவேந்தன் தன்னை எதிர்கொண்டு அழைத்து வருகின்ற வெற்றி பொருந்திய ரோமபத மன்னவனை கண்ணுற்று எழிலினான அதிர்கின்ற பொலம்தேர் நின்று எழுந்தூழி பார்த்து மேகமும் நாணும்படியாக முழங்குகின்ற தனது பொன் தேரிலிருந்து தயரதன் கீழே இறங்கும் போது சென்று அடியின் வீழ ரோமபத மன்னன் சென்று தயரதன் பாதத்தில் விழுந்து வணங்க முதிர்கின்ற பெருங்காதல் தழைத்து ஓங்க மேன்மேலும் முதிர்கின்ற பேரன்பு பெருகி ஓங்க எடுத்து இருக முயங்கலோடும் ரோமபதம் மன்னனை தன் கைகளால் வாரி எடுத்து தழுவியவுடன் கதிர்கொண்டு சுடர்வேலோன் தலை நோக்கி கதிர்விட்டு ஒளிரும் வேலையுடைய தயரதனை பார்த்து களிப்பின் மிக்கான் இவை உரைத்தான். மகிழ்ச்சி மிக கொண்டு ரோமபதன் பின்வருமாறு கூறலானான். இது வரைக்கும் என்னன்னா, ஒரு தசரதன் ஊருக்குள்ள வந்த உடனே ரோமபதன் ஓடி வந்து காலில் ஆசீர்வாதம் வாங்குறாரு. தசரதன் அவர் தூக்கி அணைச்சிக்கிறாரு. அதான் இதுல சொல்றாங்க. எதிர்கொள்வான் வானீற்று வினையச்சம் எதிர்கொள்ள என்ற பொருளில் வந்தது. வயம் வெற்றி, கண்ணூற்று மிகுந்த ஆதரவுடன் பார்த்து, எழிலி மேகம், கதிர் ஒலிக்கற்றை பொலம், பொன் அழகு என்பது பொருளாம். உழி போதி எதிர்கொள்வான் வருகின்ற வேந்தனை கண்ணூற்று. உழிக்கு அந்த அர்த்தமா? உழினா போது வருகிறது. அரசர் பிரான் தேர் நின்று இருந்துழி. ஓகே ஓகே அரசர் இழிந்து உழி இருந்த போது போது அந்த டைம், அந்த நேரம் இறங்கி வந்த போது அடியில் விழ எடுத்து முயங்க சுடர்வேலோன் தலை நோக்கி இவை உரைத்தான் என்பது பொருள் முடிவு. இவை பின்வரும் புகழுரை அடுத்த பாடலில் காணலாம். வெள்ளு தலையுடையது, ஒரு கை படையாம், ஆதலால் முதல் நிலை திரிந்த தொழிற்பெயராகும். அது அடுத்த பாடல் தான் அவங்க பேசவே போறாங்க. இது வந்து அவங்க ஓடி வந்து இவர் காலில் விழுந்து அவர் தூக்கி அணைச்சிக்கிறாரு. அவ்வளவுதான். ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல அடுத்தது போலாமா? வேல்னாக்கா வெள்ளுதலையுடைய ஒரு ஆயுதம், கைப்படை. ஓகே ஓகே. வேல் ஒரு கையில வச்சிருக்க ஒரு ஆயுதம். 230 போலாமா? போலாம். யான் செய்த மாதவமோ இவ்வுலகம் செய்தவமோ யாதோ இங்கன் வான் செய்த சுடர்வேலோய் அடைந்தது என மனம் மகிழா மணித்தேர் ஏற்றி தேன் செய்த தார்மௌலி தேர்வேந்தை செழுநகரில் உணர்ந்தான். தெவ்வர் ஊன் செய்த சுடர் வடிவேல் ரோமபதன் என உரைக்கும் உறவு தோலோன். வான் செய்த சுடர்வேலோய் வானுலகத்தை நிலைப்பெறச் செய்த ஒளி மிகுந்த வேலை உடைய அரசே,
இங்க நடைந்து இங்கு தாங்கள் எழுந்தருள காரணம் யான் செய்த மாதவமோ நான் செய்த பெருந்தவமோ இவ்வுலகம் செய்தவமோ இந்த நாடு செய்த நல்லதவமோ யாதோ மற்றும் வேறு ஏதேனும் நற்செயல்களோ என கூறி மனம் மகிழா மணித்தேர் ஏற்றி மனம் மகிழ்ந்து தயரதனை தேரில் ஏற்றி மனம் மகிழா இலக்கண குறிப்பு இருக்கும். மகிழான்றது மகிழ்ந்துன்னு வச்சுக்கணும்னு இருக்கும். ஓகே. தெவ்வர் ஊன் செய்த சுடர் வடிவேல் பகை வருடலை உடலை உயிரற்ற பகைவர் உடலை உயிரற்ற ஊனுடலாக்கிய ஒளிமிக்க கூறிய வேலை உடைய ரோமபதன் என உரைக்கும் உறவு தோலோன். ரோமபதன் என கூறப்படும் வலிய தோள்களை உடைய அவ்வரசன் தேன் செய்த தார்மௌலி தேன் பிளிற்றும் பூமாலை அணிந்த மணி சூடியிருப்பவனாகிய தேர்வேந்தை தேர்ப்படையை உடைய தயரதவேந்தனை செழுநகரில் கொணர்ந்தான். செழிப்புடைய தனது நகருக்கு அழைத்து வந்தான். வான் செய்த வானுலகை நிலைப்பெறச் செய்து சம்பாரனை கொன்று இந்திரனுக்கு வானுலகை மீட்டு தந்த தயரதன் செயலை குறிப்பிடும். இது கருத்துடை அடைமொழியான். செய்தவம் வினைத்தொகை தான் செய்த தவத்தினாலோ அல்லது நாடு செய்த தவத்தினாலோ அல்லது வேறு ஏதமோ நீங்கள் இங்கு எய்த காரணம் அறியோன் என வியந்துரைத்தான். தார் மாலை தெவ்வர் ஊன் செய்த சுடர்வேல் பகைவர் உடலை புண் செய்த வேல் என்றும் உயிரற்ற உடலாக செய்த வேல் என்றும் பொருள் கொள்ளலாம் என உரைக்கும் என்பதற்கு என்று மக்களால் புகழ்ந்து பேசப்படும் எனவும் பொருள் கூறுதல் பொருந்தும். மௌலி மகுடம் செழுநகர் பண்புத்தொகை மாதவமோ செய்தவமோ ஏதோ வினா பொருள் உணர்த்தி நின்றது. இதுவும் ஓரளவுக்கு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கு. இங்க இந்த ஊருக்கு வந்தது இந்த ஊருக்கு வந்தது யார் செய்த புண்ணியமோ அப்படின்னு ஒரு வார்த்தையில கேட்கறாங்க. தெவ்வர் ஊன் செய்த இந்த வரி நல்லா இருக்கு. தெவ்வர் ஊன் செய்த சுடர்வேல். இந்த மனம் மகிழா மனம் மகிழாங்கிறது மகிழான் தான் இருக்கு. அதை பார்த்தா மகிழாதன்ற மாதிரி தோன்றது. மனம் மகிழ எழுத்துப்பிழை இருக்காது இல்லையா? ஏன்னா மனம் மகிழ மணித்தேர் ஏற்றி அப்படி இருக்குமா? அதாவது ஏன்னா மகிழானாக்க மகிழாதன்னு ஒரு பொருள் கூட எடுத்துக்கலாம், இணையச்சமா எடுத்துக்கலாம். மனம் மகிழ மணித்தேர் ஏற்றி தான் செய்த தார்மௌலி தேர்வேந்தை செழுநகரில். அது ஒரு சின்ன டவுட் இருக்கு. ஒருவேளை மகிழான்றது இந்த இடத்துல போலி அது இதுன்னு சொல்றா இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது இருக்குமோன்னு நினைச்சேன். பட் அதுக்கு ஒண்ணும் விளக்கம் இல்ல. மனம் மகிழ்ந்து தயரதனை தேரில் ஏற்றின்னு பொருள் சொல்லியிருக்கு. மனம் மகிழா மணித்தேர் ஏற்றி தெரியல, அதுக்கு விளக்கணம் இலக்கண விளக்கம் தெரியல. இதுல வேற யாவது எடிஷன் இருக்கா எனக்கு? அதை செக் பண்ணலாமா? ஓகே, அடுத்து செக் பண்ணலாம். எழுதி போலாம். 240 ஆடக பொன் சுடரை மைக்கும் அணிமாடத் திரை ஓர் மண்டபத்தை ஆண்மி பாடகம் செம்பதும மலர்பாவையர் பல்லாண்டு இசைப்ப பைம்பொன் பீடத்து ஏழுதுற்ற வடிவேலோன் தன்னை இருத்தி கடன்முறைகள் யாவும் நேர்ந்து தோடுதுற்ற மலர்த்தாரோன் விருந்து அளிப்ப இனிந்து வந்தான் சுரநாடு ஈந்தான். இதுவும் பாட்டாவே புரியுது. ஆடக பொன் சுடர் இமைக்கும் அணிமாடத்து இறை பொன்னொலி விளங்கும் அழகிய மாளிகை ஒன்றிலே அமைந்த ஒரு மண்டபத்தை ஆண்மி ஒரு மண்டபத்தை அடைந்து பாடக செம்பதும மலர்பவையர் பல்லாண்டு இசைப்ப பாடகம் அணிந்த அழகிய பாதங்களை உடைய மகளிர் பலர் பல்லாண்டு பாட ஏடுதுற்ற வடிவேலோன் தன்னை
பைம்பொன் பீடத்தி இருத்தி மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட கூரிய வேலை உடைய தயரதனை பசிய பொன்மயமான ஆசனத்திலே இருக்கச் செய்து கடன்முறைகள் யாவும் நேர்ந்து பேரரசனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் யாவும் செய்து தோடு துற்ற மலர்த்தாரோன் விருந்து அளிப்ப இதழ் பொருந்திய மாலை அணிந்த மன்னனாகிய ரோமபதன் விருந்து கொடுக்க சுரர் நாடு ஈந்தான் இனிந்து உவந்தான். அமரர் நாட்டை மீட்டு கொடுத்தவனான தயரதன் மன்னே இனிதே மகிழ்ந்தான். ஆடகம் ஒரு வகை பொன். ஆடக பொன் இரு பெயரொட்டு பண்பு தொகை. இமைத்தல் ஒளிர்தல் ஆண்மி சேர்ந்து. பாடகம் காலில் அணியும் அண்மி சாரி அண்மையில இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த இடம் அண்மையாதான் இருக்கு. அண்மைனா நெருக்கம் சேர்ந்து. ஓகே, அண்மின் திரும்ப திரும்ப ஆண்மின் படிச்சுட்டு சாரி. பாடகம் அண்மி சேர்ந்து. பாடகம் காலில் அணியும் அணிகலன். பதும மலர் ஓமையாக பெயர். செம்பதும மலர் பாவையரா பாவையர். செந்தாமரலில் அமர்ந்திருக்கும் திருமகளை ஒத்த மகளிர் என்பதும் தகும். பாவை பதுமை ஓமையாகு பெயராய் மகளிரை உணர்த்தி நின்றது. ஏடு இதழ் சினையாகு பெயராய் இங்கு மலர் மாலையை உணர்த்தியது. உகந்தான் விரும்பினான். நாடு நாடி வரத்தகுந்தது என்பதால் இப்பெயர் பெற்றது என்பர். பீடம் ஆசனம் துற்ற நெருங்கிய. அணிமாடத்திரை மண்டபத்தை அண்மி பொன்பீடத்து இருத்தி கடன்யாவும் நேர்த்து விருந்தளிப்ப இனிது வந்தான் என முடிக்க. தயரத சக்கரவர்த்தியை ரோமபத மன்னன் அரியணையில் இருக்கச் செய்து பேரரசனுக்கு செய்ய வேண்டிய மரியாதைகள் யாவும் செய்து விருந்தளித்தான். தயரதன் அதற்கு பெரிதும் உவந்தான். இந்த காலத்துல தசரதன் அந்த அமரர் அதாவது இந்திரனோட நாட்டை மீட்டு கொடுத்த கதை எது முன்னாடியே வந்துச்சா? நான் வராது எனக்கு இருந்ததோ. இந்த பாடலுக்கு முன்னாடி பாடல்லே இருந்தது அது இருந்துச்சு. பட் அது அந்த கதை எனக்கு தெரியல. சம்பரனை கொண்டு இந்திரன் சம்பரங்கிறவன் இந்திரனோட போரிட்டதை அப்ப இவர் உதவி பண்ணி அசுரர் நாட்டை மீட்டு கொடுத்தான்றதுதான் ஜென்ரலா புரியுது. பட் அந்த கதை தனியா தெரியல. வானுலகை நிலைபெற செய்து சம்பரனை கொன்று இந்திரனுக்கு வானுலகை மீட்டு தந்த தயரதன் செயலை குறிப்பிடும். சுரர் அசுரர். சுரர்னா தேவர்கள், அசுரர்னா தேவர் அல்லாதவர். சுரர் நாடு ஈந்தான். சுரர் கிட்ட அசுரர் கிட்ட நாட்டை காப்பாத்தினாரா? இல்ல, சுரர்களோட நாடு. சுரர்னாலே தேவர். ஓகே ஓகே. போட்டாலே ஆப்போசிட் தானே. அசுரர் அந்த சுரர் அல்லாதவர்னா அசுரர் அல்லது அரக்கர். நாடு வந்து அமராவதியா ஒரு இது இந்திரனோட இது சொல்லியிருந்தாங்களா மேம்? என்னப்பா? இல்ல இந்திரரோட அந்த நாடு அந்த அதுக்கு வந்து அமராவதியா என்ன பிளேஸ் சொல்லியிருந்தாங்க? இந்திரன் ஆள்றது வானுலகம் தான். அமராவதி தான். குபேரனுக்கு வந்து ஒரு இது சொல்லியிருந்தாங்க, இந்திரனுக்கு ஒரு இது சொன்னாங்களா? ஆமா. ஓகே. இந்திரலோகம் தான் இந்திரனோட ஊர் தானே அமராவதி. இந்திரலோகம் இந்திரனுடையது. குபேர லோகம் இந்திரலோகம் அதெல்லாம் வானுலகத்துல இருக்கக்கூடிய லோகங்கள் நினைக்கிறேன். இந்திரன் வந்து வானவர் தானே. கரெக்ட். ஆனா இதுக்கு முன்னாடி அந்த ஒரு பிளேஸும் மென்ஷன் பண்ண மாதிரி இருந்தது. குபேரனுக்கு ஒண்ணு, இந்திரனுக்கு ஒண்ணுன்றது. அமராவதி இன்னொரு ஊர் கூட வந்தது. அழகாபுரி கரெக்ட். அழகாபுரி. அடுத்து 240 போலாமா? 241. செவ்வி நறுஞ்சாந்து அளித்து தேர்வேந்தன் தன்னை நோக்கி இவன் நீ சேர்ந்த கவ்வை உரைத்து அருள்தி என
நிகழ்ந்த பரிசு அரசர் பிரான் கழறலோடும் அவ்வியம் நீத்து உயர்ந்து மணந்து அருந்தவனை கொணர்ந்து ஆங்கன் விடுப்பேன் ஆன்ற செவ்வு முடியோய் எனலும் தேர் ஏறி சேனையோடும் அயோத்தி சேர்ந்தான். செவ்வி நரும் சாந்தளித்து விருந்து முடிந்தவுடன் மனம் மிகுந்த சந்தனம் அளித்த ரோமபதன் தேர்வேந்தன் தலை நோக்கி தயரத மன்னனை பார்த்து, நீ இவன் சேர்ந்த கவ்வை உரைத்தருள் தீ என தாங்கள் இங்கு வந்த காரியத்தை சொல்லியருள வேண்டுமென உரைக்க, அரசர் பிரான் நிகழ்ந்த பரிசு கடலோடும் அதற்கு அரசர்க்கு அரசர்களாகிய தயரதன் நிகழ்ந்த செய்தியை சொல்லலோடும் அவ்வியம் நீத்து உயர்ந்த மனத்து அருந்தவனை பொறாமை முதலிய தீய குணங்கள் நீக்கிய மனத்தை உடையவரான கலைக்கோட்டு முனிவரை குறந்து ஆங்கன் விடுப்பேன், அயோத்திக்கு அழைத்து வந்து உன்னிடம் சேர்த்து விடுவேன் அன்ற செவி முடிப்போ எனலும் உயர்ந்த அழகிய மணிமுடி தரித்த வேந்தே என ரோமபாதன் கூறியதும் தேர் ஏறி சேனையோடு அயோத்தி சேர்ந்தான். உடனே தயரதன் தேர் ஏறி சேனையோடு அயோத்தி சென்று சேர்ந்தான். செவ்வி அழகு இங்கு பக்குவம் என்ற பொருளை தந்து நின்றது. நறுமை மனம், சாந்து சந்தனம் முதலிய மணப்பொருட்கள் கலவை, கவ்வை பரிசு, காரியம் பரிசு. கவ்வைனா காரியம், பரிசுனா தன்மை. தன்மை. அவ்வியம் அழுக்காறு, அவ்வியம் பேசல் அழுக்காறு. அங்கன் அங்கே நீ முதல் நீண்டு ஆங்கன் என நின்றது. நறுஞ்சார்ந்து பண்பு தொகை, வெறுந்துண்டு மகிழ்ந்துண்ணும் சந்தனம், வெற்றிலை பாக்கு முதலிய ஆகியவை தந்து உபசரித்தல் மரபு. நிகழ்ந்த பரிசாவது மக்கட்பேரளிக்கும் வேள்வி செய்ய வசிஷ்டன் கூறிய முதல் முனிவரை அழைத்து போக வந்தது வரை நிகழ்ந்த செய்தியை தயரதன் ரோமபத மன்னனுக்கு கூறினான் என்பதே. சாந்தளித்து நோக்கி அருள் தீ என நிகழ்த்து பரிச கடலோடும் அருந்தவனை விடுப்பான் என்று தேரேறி அயோத்தின் சென்றான் என்று முடிக்க, உரைத்தருள்க. உரைக்க என்பதாம் அருள் மரியாதை குறிக்கும் அந்த பகுதியை பொருள் விகுதி. உரைத்து அருள்க. கொணர்ந்து விடுப்பேன் என பொருள் முடிவு பெறும். கொணர்ந்து வினையச்சம், கொண்டு வந்து விடுற அப்படின்னு. அந்த கதையெல்லாம் வந்திருக்காரு, தான் வந்திருக்கேன் தசரதன் சொல்லதும் அந்த ரிஷியை கொண்டு வந்து எங்க ஊர்ல விட்டுடுங்க அப்படின்ற சொல்லிட்டு அவர் அயோத்திக்கு வந்துடுறாரு. இவர்தான் கலைக்கோட்டு தான் முதல் முனிவர்ல இருந்து ஆரம்பிக்கிறார்ல தயரதன். புரியல, கலைக்கோட்டு முனிவர் இல்ல ஏன்னா வசிஷ்டர் வந்து நிறைய பேரை கூப்பிடணும்னு சொல்லியிருக்காரு. ஆனா அதுல முதல் வந்து கலைக்கோட்டு முனிவர். ஆமா, கலைக்கோட்டு முனிவரை கூட்டுன்னு வர சொல்றாரு. அது நிறைய முனிவர்கள் வந்து யாகம் பண்ணணும், அதுல மெயினா இவர் முன்னின்று பண்ணணும். அப்பதான் அந்த யாகம் முற்று பெறும், அப்பதான் அதுக்கு பலன். ஏன்னா இவர் ரொம்ப பியோரான முனிவர், எந்த ஒரு கெட்ட எண்ணங்களும் இல்லாத ஒரு நல்ல முனிவர். இவர் வந்து முதல்ல அந்த காரியத்தை பண்ணணும். கூட நிறைய முனிவர்கள் இருப்பார்கள், அவர்களை எல்லாம் அழைக்கலாம்னு சொல்லியிருக்காரு. அடுத்த பாட்டு போலாமா? 242. மன்னர் பிரான் அகன்றதன் பின் வயவேந்தன் அருமறை நுள் வடிவம் கொண்டது அன்ன முனிவரன் உரையுள் தனை அணுகி அடியினை தாமரைகள் அம்பொன் மண்ணு மணி முடி அணிந்து மரண்முறை செய்திட இவன் நீ வருதற்கு ஒத்தது என்னை என அடியற்கு ஓர் வரம் அருளும் அடிகள் என யாவது என்றான். மன்னர் பிரான் அகன்றதன் பின் அரசர்க்கரசனான தயரதன் புறப்பட்டு நீங்கிய பிறகு வயவேந்தன் வெற்றி பொருந்திய வேந்தனான ரோமபதன் அருமறை நுள்வடிவு கொண்டது அன்ன அரிய மறைகளே வடிவெடுத்து வந்தது போன்றுள்ள முனிவரன் உரையுள் தனை அணுகி முனிவனான கலைக்கோட்டு முனியின் இருப்பிடத்தை அடைந்து
அடியினை தாமரைகள் அம்பொன் மண்ணும் முடி அணிந்து. அம்முனிவரது தாமரை போன்ற இரு பாதங்களையும் அழகிய தனது பொன்முடிக்கு அணியாகுமாறு வணங்கி வரன்முறை செய்ய வேண்டிய உபச்சாரங்களை செய்து நிற்க, நீ இவன் வருதற்கு ஒத்தது என்னை என முனிவர் அரசனை பார்த்து, நீ இங்கு வந்து காரியம் என்ன என்று கேட்க, அடிகள் அடியேற்கு ஓர் வரம் அருளும் என யாவது என்றான். அதற்கு மன்னன், அடிகளே, அடியேனுக்கு ஒரு வரம் தர வேண்டும் என்று சொல்ல, அது என்ன என்றான். மன்னர் பிரான், அரசர் தலைவன் இங்கு தசரதன். வயம் வெற்றி. மறைநூல் மறையாகிய நூல் இரு பெயரிட்டு பண்பு தொகை. மறை நூலதான் மறை நுல்லுன்னு எழுதியிருக்காங்க. அடித்தாமரை உருவகம் வரன்முறை முறைப்படி செய்யும் கடமை. அடிகள் வணக்கத்துரியவர்களை அழைக்கும் மரியாதை சொல். முனிவர்களையும் துறவிகளையும் குறிக்கும். சுவாமி என்பதை ஒத்தது. அரிய மறைகளும் நூல்களுமே தவ வடிவம் தாங்கி வந்ததோ எனும்படியான தவமுனிவன் என கலைக்கோட்டு முனியை கம்பர் சிறப்பித்து கூறுவது. அம்முனிவனது சிறப்பை கூறுவது கம்பன் தயரதன் அகன்ற தன்பின் வேந்தன் முனிவரன் உரையுள் அணுகி அடியினை முடியணிந்து வரன்முறை செய்திட என்னை என வரமருளும் என யாவதென்றான் என்பது பொருள் முடிவு. ரோமபாதன் முனிவனது பாதங்களை வணங்கினான் என்பதை அடியினை தாமரைகள் அம்பொன் அடிமுனிந்து என கூறிய நயம் அறிந்து மகிழ்தற்குரியது. சோ இப்போ இவர் முதல்ல தசரத் போற அவர் காலில் விழுந்து வணங்கினாரு. தசரத் ஒரு ஹெல்ப் கேட்டாரு. இப்போ நேரா போய் இவர் காலில் விழுந்து வணங்கி அவர் வீட்டுக்கு போங்க, அவங்க ஊருக்கு போறங்கன்றாரு. தயரதன் அகன்றதன் தயரதன் போனதுக்கு அப்படின்னு தயரதன் கிளம்பி போனதுக்கு அப்புறம் இவர் இவர் காலில் விடுறாரு, இந்த முனிவர் காலில் விடுறாரு. ஆமா, ஒரு வணக்கம் பண்ணி கேட்டா தானே அவர் வரணுமே, வேலை ஆகணும். ஆனா ஆக்சுவலா அவங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்ப சொல்ல முடியாது, சொல்றேன். ஆமா, இருந்தாலும் முனிவர்ன்றதுனால காலில் விழுந்துட்டாரு. வேற ஏதாவது இருக்கு டவுட் இருக்காதுல்ல இந்த பாட்டுல? இது தெளிவா தான் இருக்கு. இல்ல இல்ல. அடுத்தது படிக்கிறேன். உறவு ஒன்றின் பொருட்டாக துளைபுக்க பெருந்தகை தன் புகழில் பூத்த அரண் ஒன்றும் திருமணத்தான் அமரர்களுக்கு இடர் இழைக்கும் அவுணர் ஆயோர் திரள் உண்ட வடிவேளான் தசரதன் என்று உயர்கீர்த்தி செங்கோல் வேந்தன் விரல் கொண்ட மணிமாட அயோத்தி நகர் அடைந்து இவன் நீ மீள்தல் என்றான். புறவு ஒன்றின் பொருட்டு ஆக தலைப்புக்க ஒரு புறாவை காப்பாற்றுவதற்காக தன்னையே தரத்துணிந்து தராசு தட்டிலேறிய பெருந்தகை தன் புகழில் பூத்த பெருந்தகையான சிபி சக்கரவர்த்தியினது புகழ் பொருந்திய பெருங்குடியில் தோன்றிய அரண் ஒன்று திருமணத்தான் அறப்பண்பு பொருந்திய நல்ல மனத்தினும் அமரர்களுக்கு இடர் இழைக்கும் அவுணர் ஆயோர் திறம் உண்ட வடிவேளான் தேவர்களுக்கு துன்பம் தந்த அசுரரின் வலிமையை அழித்த வேலை உடையவனும் தயரதன் என்று உயர் கீர்த்தி செங்கோல் வேந்தன் தயரதன் என்னும் பெயர் கொண்ட புகழ்மிக்க செங்கோலுடையவனுமான வேந்தனது விரல் கொண்ட மணிமாட அயோத்தி நகர் அடைந்து வலிமையை அணியாக கொண்ட மணிகளால் இழைத்த மாளிகைகளுடைய அயோத்தி நகரத்தை அடைந்து இவன் மீள்தல் என்றான். பின் இங்கு மீண்டு திரும்புதலே நான் வேண்டும் வரமாகும் என்று ரோமபதன் சொன்னான். புறவு புறாவுக்காக தராசில் ஏறிய சிவி மன்னன் வரலாறு பிரசித்தம். துலாக்கோல் தராசு புகுந்த
என்று பகுதி இரட்டித்து காலம் காட்டியது பேரெச்சம். பெருந்தொகை பண்புத்தொகை புகழ் இல் குடி அல்லது குலம் பூத்தல் உண்டாதல் அல்லது பரந்திருந்தல் என்று கூறலாம். இழைத்தல் அடிக்கடி செய்தல் உண்ட அழித்த இதில் அழிக்கும் தொழில் வேலன் மேலேற்றப்பட்டது. செங்கோல் செம் பிளஸ் கோல் நாட்டை நன்னெறி நிற்கச் செய்வது. விரல் வலிமை மீள்தல் தொழிற்பெயர். துளைபுக்க பெருந்தகையின் புகழில் பூத்த மனத்தன் வடிவேலான் வேந்தன் நகர் அடைந்து மீள்தல் என்று பொருள் முடிவு காண்க. முந்தைய பாடலில் வரும் அருளும் என்று கேட்ட மன்னனை நோக்கி வரம் யாது என வினவிய முனிவனுக்கு அயோத்தி அடைந்து மீள்தலே அவ்வரம் என்றான் ரோமபதன். சொல்றார் எதுக்கு என்ன பண்ணணும், போயிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்றாரு. கரெக்டா? போயிட்டு வந்துரும் தான் அடைந்து பின் இங்கு மீண்டு திரும்புதலே இவன் மீள்தல் என்றான். மழை பெய்யும், மழை பெய்யாது. தயரதன் எதுக்காக கலைக்கோட்டு முனிவரை தன்னை அரசாங்கத்தை சொல்றாருல்ல, முன்னாடி பாட்டுல சொல்றாரு. முன்னாடி பாட்டுல ரோமபதன்ட்ட சொல்றாரு, முழு கதையும் சொல்றாரு. ஓகே, அதனால நீ போயிட்டு வந்துடு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இந்த பாட்டுல முன்னாடி வரைக்கும் அயோத்தி நகரத்து வரலாறு அருமைகளை அவ்வளவு சொன்னாரு. அவங்க போயிட்டு அங்கேயே இருந்துடாத, என் ஊருக்கு திரும்ப வரணுன்றதுக்காக சொல்லியிருக்காரு. அடுத்தது போறேன். அவ்வரம் தந்தனம் இனித்தோர் இணைத்தேர் கொணர்த்தி என அருந்தவத்தோன் அறைதலோடும் வெவ்-அறம் தின்று அயில் படைக்கும் சுடர் வேலோன் அடி இறைஞ்சி வேந்தன் கவ்வை ஒழிந்து உயர்ந்தனன் என்று அதிர் குரல் தேர் கொணர்ந்து இதனில் கலை வளால செவ்வி நுதல் திருவினொடும் போந்து ஏறுக என ஏறிச் சிறந்தான் மன்னோ. அவ்வரம் தந்தனம் இனித்தேர் கொணர்த்தி என நீ கேட்ட அந்த வரத்தை கொடுத்தோம், இனி தேர் கொண்டு வருக என்று அருந்தவந்தோன் அறைதலோடும் அந்த தவ முனிவன் கூறிய உடனே வெவ்-அறம் தின்று அயில் படைக்கும் சுடர் வேளான் வெவ்விய அறத்தால் அராவப்பட்டு கூறிய ஒளியுடைய வேலையுடைய ரோமபதன் அடி இறைஞ்சி கலைக்கோட்டு முனிவனது பாதங்களை தொழுது வேந்தன் கவ்வை ஒழிந்து உயர்ந்தனன் என்று மன்னனான தயரதன் துன்பம் நீங்கி உயர்வான் என்றெண்ணி அதிர்குரல் தேர் கொணர்ந்து அதிர்ந்து ஒலிக்கும் தேரை வரவழைத்து இதனில் கலைவளால செவ்வி நுதல் திருவினோடும் போந்து ஏறுக என கலைகளில் வல்லோனே இதோ இத்தேரில் அழகிய நெற்றியுடைய திருமகளை போன்ற சாந்தையுடன் ஏறி அருள்க என்று கூற ஏறிச் சிறந்தான். அவ்வாறே அம்முனிவன் ஏறி அமர்ந்தான். மண் ஓ அசைகள் தந்தனம் தன்மை பன்மை வினைமுற்று கொணர்த்தி ஏவல் வினைமுற்று அறம் இரும்பு கருவிகளை அராவி கூறாக்கும் கருவி அறம் தின்று அயில் படைக்கும் அறத்தால் தேய்க்க அறம் தேய்ந்து சிறிதாகும் என்பதனை உணர்த்தும். கவ்வை துன்பம் அதிர்குரல் வினைத்தொகை செவ்வி அழகு தேர் ஏறிச் சிறந்தான்
அரிய செயல் ஒன்றை செய்து முடிக்க புறப்படுவதால் சிறந்து விளங்கினான் என்பது குறைப்பு. கவ்வை ஒழிந்து உயர்வான் எண்ணாது உயர்ந்தனன் என இறந்த காலத்தால் கூறியது உறுதி என்பது தோன்றவாகும். வரம் தந்தனம் தேர்கொணர்த்தி என முனிவன் கூற சுடர்வேளான் அடி இறைஞ்சி வேந்தன் கவ்வை ஒழிந்து உயர்ந்தான் என தேர்கொணர்ந்து திருவினொடும் ஏறுக என ஏறிச் சிறந்தான் என்பது பொருள் முடிவாகும். திருமகளை போன்ற தனது மகளான சாந்தையை செவ்வி நுதல் அழகமைத்த நெற்றியை உடையவள் தனது வளர்ப்பு மகளான சாந்தியுடன் வேள்வியை நிறைவேற்ற அயோத்தி செல்ல வேண்டும் என்பது கருத்து. இந்த வெவ்வாரம் தின்று அயில் படைக்கும் சுடர் வேளாண், அதாவது தின்றுன்னா அது தேஞ்சு போறது. இந்த இடத்துல தின்றுன்னா அறம்ங்கிறது சான்னு ஒண்ணு இருக்கும்ல, அதுதான் அறம். அத அதுல தேய்ச்சு அந்த அறமே தின்னுன்னா கரையான் தின்னுடுத்துன்னு சொல்றோம்ல, அரிச்சு போயிடுது, குறைந்து போயிடுதுன்னு அர்த்தம். அதனோட அளவு அறம் தின்று அயில் படைக்கும். அயில்னா ஒளி. அயில் படைக்கும் சுடர் வேணும். ஓகே, அயில்னா கூர்னு அர்த்தம் இருக்கா? அயில் அயில் படைக்கும் தேக்க அறம் தேய்ந்து சிறிதாகும். அயில் முன்னாடி கூட அந்த வேர்டு வந்திருக்கு. அயல்னா இரும்பு. கரெக்ட், அயல்னா இரும்பு படிச்சோம். இரும்புனால ஆன ஆயுதங்கள். கூரிய ஒளியுடைய வேலை. அயல்னா கூரிய அயல் வெளியோன். ஓகே. பொண்ணோட ஏறி போயிட்டு வான்னு சொல்றாரு. அடுத்த பாடல். அடுத்தது குனிசிலை வயவனும் கரங்கள் கூப்பிட துணி அரு முனிவரர் தொடர்ந்து சூழ்வர வனிதையும் அரு மறை வடிவு போன்று ஒளிர் முனிவனும் பொறிமிசை நெறியை முன்னினார். குனிசிலை வயவனும் வளைந்த வில்லையுடைய வெற்றி மிகுந்த வேந்தனான ரோமபத மன்னனும் கரங்கள் கூப்பிட கைகளை குவித்து வணங்கி நிற்கவும் துணி அரு முனிவரர் குற்றம் நீங்கிய மனத்தினரான முனிவர்கள் பலரும் தொடர்ந்து பின்பற்றி வரவும் வனிதையும் அருமறை வடிவு போன்று ஒளிர் முனிவனும் தனது வாழ்க்கை துணைவியான சாந்தையுடன் அரிய வேதங்களே உருவெடுத்து வந்தது போன்ற அந்த முனிவனும் பொறிமிசை இயந்திர தேர் மீது அமர்ந்து நெறியை முன்னினார். அயோத்தியின் வழியே செல்ல எண்ணினார். குனிசிலை வளைந்த வில் குனிதல் வளைதல் குனிசிலை வினைத்தொகை வயவன் வெற்றியுடையவன் வயவனும் எதிரது தழியது கூப்பிட குவிக்க கூப்பு இடு என்பது துணை விகுதி. கூப்பு வினை துணி உலக இயற்கையால் நேரும் துன்பமாம். அதனை வென்றவர்களாதலால் துணி அரு முனிவராயினர். பொறி இயந்திரம் இயந்திர எகின மூந்து என்பது வில்லிபாரம். நினைந்த நெறியில் செல்ல வல்லது என்பதால் தேரேறி நெறியை முன்னினார் என்று கூறப்பட்டது. கரங்கள் கூப்பிட சூழ்வர வனிதையும் முனியும் பொறிமிசை நெறியை முன்னினார் என இயக்கவும். வில்லி பாரதம்ன்றது வில்லிபாரம் இருக்கு.
இந்த இடத்துல துணின்னு இருக்கு, அது தப்பா 3 சுழியனா போட்டிருக்கு. துணி உலக இயற்கையால் நேரும் துன்பம். துணி துணி அரு ரெண்டு சுழிதான் இருக்கணுமா? அப்படிதான் நான் நினைக்கிறேன். பாட்லயும் 2 சுழி தான் இருக்கு. ஓ ஓகே. துணினா துன்பம் அப்படின்றது கன்ஃபார்மா இருந்தா துணிதான். துணி அரு 2 சுழிதான் இருக்கு. பாட்டுல 2 சுழிதான் இருக்கு இல்லையா? ஆமா ஆமா. சுழி இருக்கு. இங்க ப்ராபப்ளி பிரிண்ட் மிஸ்டேக். அதே மாதிரி வில்லி பாரம்னு போட்டிருக்கு. வில்லி பாரதம். ஓ வில்லி பாரதம் வருது இல்லையா? வில்லி பாரதம்னா என்னது மேம்? அது ஒரு நூல். அது வில்லி பாரதத்தை பேஸ் பண்ணிதான் கர்ணன் படம் பூரா எடுத்திருப்பாங்க. அவரோட வில்லிபுத்தூராரால் இயற்றப்பட்டது வில்லி பாரதம். அந்த வில்லி பாரதம் மகாபாரத கதை தான். அது அவரோட தமிழ்ல அவர் இயற்றினது. ஓகே. எந்திர இனம் ஊர்ந்து. பொறிமிசைனா இயந்திர தேர்னு போட்டிருக்கு. அப்படின்னா ஏதாவது ஸ்பெஷலா இருந்திருக்கும் அந்த காலத்துல. இயந்திர தேர் மீது ஏறி அமர்ந்து. இல்ல அவங்க என்ன சொல்றாங்க, நினைத்த நெறியில் அதாவது ஒரு இயந்திர மாதிரி செல்லுது அப்படின்றாங்க. இல்ல, பொறிமிசை இயந்திர தேர் மீது அமர்ந்துன்னு கொடுத்திருக்கு இல்லையா பொருள். பொறினாலே இயந்திரம் தானே. பொறிமிசைனா அது அந்த காலத்துல ஏதாவது ஒரு கொஞ்சம் வேகமா போறதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் தேர் இருந்திருக்கா? இப்ப புஷ்பக விமானத்துல ஏறி போனாங்க அப்படின்றாங்கல்ல. இல்ல மேடம், அப்படி வருதா இல்லாட்டி சொன்னதை அப்படியே செய்யறது, அதாவது யோசிக்காம ஒரு இயந்திரம் மாதிரி சொன்னதை அப்படியே செய்யறாங்க, பொறி வச்ச மாதிரி, அந்த மாதிரி வருதா அர்த்தம்? இல்ல அப்படி வரல நினைக்கிறேன். ஐ திங்க் அந்த தேரை தான் குறிப்பிடுறாங்க. பட் அது இயந்திர தேர்னால அது ஏதாவது கொஞ்சம் அரசர்களுக்குன்னு ஏதாவது ஸ்பெஷல் தேரா இல்ல நார்மல் தேரை தான் அப்படி சொல்றாங்களா? இயந்திர தேர் மீது அமர்ந்துன்னு தான் போட்டிருக்கு. பொறிமிசை கீழே பொறிக்கு இயந்திரம்னு போட்டிருக்கு. நினைந்த நெறியில் செல்ல வல்லது என்பதால் தேரேறி நெறியை முன்னினார். தேர் ஏறின்னு தானே கொடுத்திருக்கு. தேர்ல தான் போறாரு. நினைந்த நெறியில் செல்ல வல்லது என்பதால் தான் போக வேண்டிய இலக்கை நோக்கி தேர்ல ஏறி போறாருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். பட் வேற ஏதாவது அர்த்தம் இருக்கான்னு எனக்கு தெரியல. இயந்திரத்தனமா போனாங்க அப்படின்றீங்களா? நான் அப்படி நினைச்சேன். இவங்க அதாவது இது போனதுக்கு அப்புறம் இவர் அதை பத்தி எதுவுமே யோசிக்காம, ஒரு இயந்திரம் எதுவுமே யோசிக்காம சொன்னதை மட்டும் செய்யற மாதிரி இவரோட நெறி அங்க போகணும்னு முடிவாயிடுச்சு. அதனால அப்படியே நேரா அங்க போறாரு, வேற எதுவும் யோசிக்காம. ஓகே, இருக்கலாம். மறு கேள்வி கேட்காம அவர் கிளம்பிட்டாருன்னு அர்த்தமா? அடுத்த பாடல் போலாம். அந்தர துந்துபி முழக்கி ஆய்மலர் சிந்தினர் கலித்தனர் அறமும் தேவரும் வெந்து எழுகொடு வினை வீட்டும் மெய்முதல் வந்து எழ அருள் தருவான் என்று எண்ணியே. அறமும் தேவரும் அறக்கடவுளும் தேவர்களும் வெந்து எழுகொடு வினை வீட்டும் வெந்து எழுந்து நம்மை வருத்தும் கொடிய துன்பங்களை அழிக்கும் மெய்முதல் வந்த எழ மெய் முதற் பொருளாகிய பரமன் இங்கு வந்து தோன்ற அருள் தருவான் என்று எண்ணி இம்முனிவன் அருள் புரிவான் என நினைத்து அந்தர துந்துபி முழக்கி தேவ வாத்தியங்களை முழுக்கி கொண்டு ஆய்மலர் சிந்தினர் ஆய்ந்தெடுத்த நறுமண மலர்களை தூவினராக கழித்தனர் மகிழ்ச்சி மிக கொண்டனர். அந்தரம் விண்ணுலகம் துந்துபி தேவ வாத்தியம் முழக்கி வினையச்சம் ஆய்மலர் வினைத்தொகை சிந்துதல் சொரிதல் கழித்தல் களி கொண்டாடுதல் அறம் அறக்கடவுளை குறித்து நின்றது
வெந்தெழுதல், வெப்பம் கொண்டு ஓங்குதல், கொடுவினை பண்பு தொகை, கொடுவினைகளை அழிக்கும் மெய்முதல் என்பது பொருள். மெய் உண்மை, முதல் காரணம், உலகுக்கு முதற் காரணமாக மெய்ப்பொருளாகிய பரமனை குறித்தது. இங்கு ராமபிரானாக அவதரிக்க இருக்கும் திருமாலை மெய்முதல் என்றார். வந்து அவதரிக்க அறமும் தேவரும் மெய்முதல் வந்தெழ அருள் தருவான் என்றெண்ணி முழக்கி சிந்தி கழித்தனர் என்பது கருத்து. முனிவன் தேரேறி வருதல் கண்டு அறமும் தேவரும் மகிழ்ந்தனர் என்பதாம். அங்க வரவேற்கிறாங்க. அவர் வரது வந்து நல்ல விஷயம் நடக்க போறதுன்னு தேவர்களும் சந்தோஷப்படுறாங்க. அவர் வரப்போறாரு, அவர் வந்தா ராமர் பிறப்பாரு, பெருமாள் பிறக்கிறாரு அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் அவங்க சந்தோஷப்படுறாங்களா? கரெக்ட். தேவர்கள்லாம் காத்திருந்து அந்த நேரம் வருது, அதனால அவர்கள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க. இந்த முனிவர் போறதால இந்த விஷயம் நடக்க போறது. அடுத்தது வாசிக்கிறேன். தூதுவர் அவ்வழி அயோத்தி துன்னினார், மாதிரம் பொருத தோல் மன்னர் மன்னன் முன் ஓதினர், முனி வரவு ஓத வேந்தனும் காதல் என்ற அளவு அருக்கடலுள் ஆழ்ந்தனன். அவ்வழி தூதுவர் பிறர் வருகையை தெரிந்து சொல்ல அந்த வழியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தூதுவர்கள் அயோத்தி துன்னினார், அயோத்தி நகரை அடைந்தனராகி மாதிரம் பொருத தோல் மன்னர் மன்னன் முன் எல்லா திசைகளிலுமுள்ள வேந்தர்களை வென்ற தோள்களையுடைய வேந்தனான தயரதனுக்கு முன்னின்று முனிவரவு ஓதினர், கலைக்கோட்டு முனிவனது வருகையை தெரிவித்தனர். ஓத வேந்தனும் காதல் என்ற அளவரு கடலுள் ஆழ்ந்தனன். அவ்வாறு கூற தயரத வேந்தனும் அன்பு என்னும் அளக்க இயலாத கடலுக்குள் மூழ்கினவனானான். அவ்வழி அப்போது என்றும் கூறலாம். துன்னி நெருங்கி மாதிரம் திசை இடவாகு பெயராக திக்கில் வாழ்பவரை உணர்த்தும். முன் திருமுன் என்பது பொருள். தூதுவர் துன்னினர், ஓதினர் ஓத, கடலுள் ஆழ்ந்தனன் என்பது பொருள் முடிவு. முனிவன் தான் எதிர் நோக்கியவாறு வருவதனை அறிந்து அன்பு நிறைக்க மனத்தினானான் என்பதை காதல் என்று அளவரு கடலுள் ஆழ்ந்தனன் என்று கூறியதன் நயம் மகிழ்தற்குரியது. ஆறு கடலுள் ஆழ்ந்து ஆம் தயரதன் என்று பேராறு காதல் என்ற அளப்பருங்கடலில் ஆழ்ந்தது என்கிறார். இந்த இடத்துல அந்த காதல்ங்கிறது அளவற்ற சந்தோஷத்தை அடையிற அந்த வந்துட்ட அந்த முனிவர் வந்து வரப்போற, நமக்கு நம்ம நினைத்தது நடக்க போறதுன்ற ஒரு மகிழ்ச்சி கடல்ல இருக்கிற அவர். வழியில தூதுவர்கள் வரிசையா நிற்பார்களா? அந்த வழியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தூதுவர்கள் யார் வராங்கன்னு சொல்லறதுக்கு போல இருக்கு. கடைசி வரையில காதல் என்ற அளவு அரு கடலுள் ஆழ்ந்தனன் போட்டிருக்கு. அர்த்த உரையில வந்து காதல் என்ற அளவரு கடலுள் ஆழ்ந்தனன் போட்டிருக்கு. ஒரு அளப்பரும் கடல்னு இருக்கு. வேற எங்க இருக்கு காதல்? எங்க இருக்கு? கடைசி வரை காதல் என்ற அளவரு கடலுள் ஆழ்ந்தனன். அவ்வாறு கூறத அன்பு என்னும் அளக்க இயலாத கடலுக்குள் அமொழியினான். கடைசியில் வந்து காதல் என்ற அளப்பரும் கடலில் ஆழ்ந்தது என்கிறார். அளப்பரும் ரெண்டும் ஒரே அர்த்தம் தானே. அளவரு அளக்க முடியாத அளவரு காதல். அதே மாதிரி அளப்பரும்னாலும் அளந்து பார்க்க முடியாத, ஒரே பொருள் தான். பட் என்ன வேற வேற வார்த்தை யூஸ் பண்ணிருக்கான்றீங்களா?
உரையில வந்து அங்க பாட்டு, அந்த பாட்டோட ஸ்னிப்பெட் போடுவாங்க. அதுல வேந்தனும் காதல் என்ற அளவருன்னு இருக்கு. ஆனா பாட்டுல அளவு அருன்னு தனித்தனியா பிரிச்சு எழுதியிருக்காங்க. அளவு அரு அளப்பரும் ரெண்டும் ஒண்ணுதான். அளவு அறுதிட்டு கூற முடியாதது அளவு அரு, அளப்பரும் அளந்து கூற முடியாதது அருங்கடலில் ஆண்டன. அளப்பரும் அளக்க முடியாத பெரிய கடல். இதுவும் அதுவும் ஒரே பொருள் தான். பட் வார்த்தை வேற எழுதி, 2 வார்த்தை வேற வேற வார்த்தையா எழுதியிருக்கு. அளவு அரு அளந்து கூற முடியாது, அறுதிட்டு கூற முடியாது. திசைனா இடவாகு பெயராக திக்கில் வாழ்பவரை. இடவாகு பெயர் ஆகு பேர்னா அந்த ஆகு பேரும் இலக்கண குறிப்பு தான் அது. மாதிரம். ஆதன் என்று அளவரு கடலோடு ஆழ்ந்தன் என்று கூறியதன் நயம் மகிழ்தற்குரியது. சொன்னபடி வராருன்னு தெரிஞ்ச உடனே அவர் ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுறார். அது கரெக்ட் தானே? நம்ம நினைத்த காரியம் நடக்க போறது அப்படின்னு தெரிஞ்சா மகிழ்ச்சி கடல் இருக்கு. மகிழ்ச்சி கடல்ங்கிறாங்கல்ல, மகிழ்ச்சி கடலில் ஆழ்ந்தார். ஓகே, இதான் கடைசி பாட்டம் வேணும் இன்னைக்கு. ஆமா ஆமா. லாஸ்ட் கரெக்டா முடிச்சிருக்கோம் கிட்டத்தட்ட. பரவாயில்ல, ஸ்பீடு பிக்கப் பண்ணிட்டோம். 30 பாட்டு வந்துட்டோம். ஆமா, முதல் பாட்டு ஆரம்பிச்சு 20 ஆகி 2 ஹவர்ஸ்ல 20 பாட்டு வந்துருச்சு. அந்த இன்னொருத்தர் இருக்காரு, அவர் அடுத்த வாரம் வருவாரா? ரெக்கார்டிங் அனுப்பிச்சுட்டீங்களா? ஓகே, இருங்க நான் பண்றேன்.